அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது வந்து ஜூலை மாதத்தோட 2025 பேஜ்ட ப்ராஜெக்ட் 3வது ப்ராஜெக்ட் இது. இந்த எக்ஸாம் வந்து நீங்கள் வந்து எல்லாரும் சிட் பண்ணி செஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் கேள்விக்கு போவோம்னா, ஃபர்ஸ்ட் கேள்வி வந்து கேஷஸோடு சம்மந்தப்பட்டது. அதில் H2வின் மூலக்கதிவர்க்க இடையானது. மூலக்கதிவர்க்க இடைன்னு சொல்லிக்கு இல்லாட்டி இடைவர்க்க மூலக்கதின்னு உங்களுக்கு சொல்லலாம். அப்போ அது வந்து N2வின் மூலக்கதிவர்க்க இடையின் வர்க்கமூலம் 7 மடங்காகும். சரியா? இப்போ மூலக்கதிவர்க்க இடை சமன், அதுக்கு சமன்பாடு உங்களுக்கு தெரியும், 3RT/m. சரியா? ஓகே, அப்போ இங்கே மூலக்கதிவர்க்க இடை வந்து என்ன தந்திராங்க? H2 வந்து N2 வர்க்கமூலம் 7 மடங்கு அதிகமாக இதில் N2 விட. சரி, T என்பது வாயுவின் தனி வெப்பநிலையை குறிப்பின் பின்வரும் தொடர்புகளில் சரியானது எது அப்படின்னு கேட்குறாங்க. சரி, இப்போ பார்ப்போம். இங்கே உங்களுக்கு தெரியும் 3RT, இதை R வந்து அகில வாயு மாறிலி, T வந்து தனி வெப்பநிலை, M வந்துன்னா மூலக்கூற்று திணிவு. சரியா? மூலக்கூற்று திணிவு. ஆகவே இப்போ வந்து நாங்கள் வந்து தொடர்பு எடுத்தோம்டா. இப்போ H2க்கு வந்து நாங்கள் தேவையான இதுகளை வந்து பிரதியிடுவோம். சரியா? 3 R H2 வெப்பநிலையை வந்து நான் Tன்னு எடுக்கிறேன். அடுத்தது வந்து மூலக்கூற்று திணிவு என்ன வரும்? அதுக்கு வந்து 2 வரப்போகுது. சரியா? இது வந்து வர்க்கமூலத்துக்குள்ளே வரும். இங்கே வர்க்கமூலம் 2 வர்க்கமூலம் தானே. அப்போ 7 வந்து உள்ளுக்கு எனக்கு சேர்த்து எழுதிலும் 7 தர 3 தர 6 தர எங்களுக்கு வந்து Tன்னு எடுக்கிறேன். அதுக்கப்புறம் கீழே என்ன வரும்? மூலக்கூற்று திணிவு வந்து 28 எடுக்க போகிறேன். சரியா? 28 எடுக்க போகிறேன். சரியா? நான் இங்கே வந்து வெப்பநிலை வந்து வேறு தனி வெப்பநிலை தொடர்பு கேட்டீங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து H2 தனி வெப்பநிலை Tன்னும் N2 வந்து தனி வெப்பநிலை T' எடுக்க போகிறேன். சரியா? T' எடுக்க போகிறேன். சரி, இப்போ வர்க்கமூலம் இருந்தால் வர்க்கமூலம் வெட்டிப்படும். 3R வெட்டிப்பட போகுது. சரியா? அப்போ வெட்டிப்பட்டாண்டா வரும் இங்கே T. சரியா? T/2 சமன், இங்கே 7 28 கேன்சல் ஆகினா 4. அப்போ T'/4 வரப்போகுது. T'/4 வரப்போகுது. சரியா? அப்போ 2ம் 4 சுருக்கிப்பட்டாண்டா வரப்போகிறது லாஸ்ட்டாக வரும் T' சமன் 2T வரப்போகுது. அதாவது N2 தனி வெப்பநிலை வந்து H2 தனி வெப்பநிலையிட 2 மடங்குக்கு சமனாக காணப்படும். ஆகவே இங்கே வந்திருத்தபடி T நாங்கள் வந்து பார்த்தது என்ன? இது வந்து N2 இல்லை H2. சரியா? H2 தனி வெப்பநிலை தான் நாங்கள் என்ன பார்த்தோம்? Tன்னு பார்த்தோம். சரியா? H2 தனி வெப்பநிலை தான் Tன்னு பார்த்தோம். அப்போ இது வந்து N2. சரியா? N2. ஆகவே N2 வந்து தனி வெப்பநிலை வந்து எப்படி ஆகும்? பெருசாக போகுது H2 தனி வெப்பநிலையை விட. சரியா? ஓகே, அப்போ அப்படி வரதால இதுக்கு வந்து சரியா தேர்ட் ஆன்சர் வந்து என்ன வரும்? சரியான ஆன்சராக வரப்போகுது. சரி, 2வது கேள்வி. பேரியம் ஹைட்ராக்சைட்டின் திண்ம மாதிரியானது சடத்துவ மாசு ஒன்றினால் மாசுபடுத்தப்பட்டுள்ளது. சரியா? பேரியம் ஹைட்ராக்சைட் மட்டும் இல்லை, அந்த மாசில் காணப்படும் வேறு சேர்வைகளும் காணப்பட போகுது. சரியா? ஓகே, அப்போ 8 கிராம் மேற்படி பேரியம் ஹைட்ராக்சைட் திண்ம மாதிரியானது 500 சென்டிமீட்டர் கனம் நீரில் கரைக்கப்பட்டு கரைசலாக்கப்பட்டது. சரியா? இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டாக என்ன? பேரியம் ஹைட்ராக்சைடில் 8 கிராம் எடுக்கிறாங்க. அதை என்ன செய்கிறாங்க? 500 சென்டிமீட்டர் கனம் கரைசல் ஆக்குறாங்க. 500 சென்டிமீட்டர் கனம் கரைசல் ஆக்குறாங்க. பேரியம் ஹைட்ராக்சைட் அக்வஸ் ஆக்க போகிறாங்க. சரியா? ஓகே, இப்போ பெறப்பட்ட விளைவு கரைசலின் 50 சென்டிமீட்டர் கனம் ஆனது
0.2 மூல் டெசிமீட்டர் -3 50 சென்டிமீட்டர் கணம் HCl உடன் தாக்கமடைய அனுமதிக்கப்பட்டது. சரியா? இப்போ இங்கே 500 சென்டிமீட்டர் கணத்துக்கு நாங்கள் கரைசலாக்கிறோம். இதில் இருந்து அடுத்த ஸ்டெப் என்ன செய்கிறாங்கண்டா 50 சென்டிமீட்டர் கணத்தை எடுக்கிறாங்க. 50 சென்டிமீட்டர் கணம் தான் எடுக்க போகிறாங்க. சரியா? 50 சென்டிமீட்டர் கணம் தான் அதிலேருந்து எடுத்து அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்கண்டா HClோட தாக்கமடைய வச்சுறாங்க. சரியா? இப்போ வந்து அதுக்கான தாக்கத்தை எழுதுவோம் நாம. சரியா? இப்போ பேரியம் ஹைட்ரோக்சைட் HClோட தாக்கினா பேரியம் குளோரைட்டும் நீரும் வரும். நீரும் வரப்போகுது. சரி, இப்போ வந்து நான் இதை வந்து சமப்படுத்தினேன்டா 2 குளோரின், அப்போ ஹைட்ரஜனை சமப்படுத்துறதுக்கு ஆக்சிஜனை சமப்படுத்திருப்போம் 2 ஆக்சிஜன், அப்போ 4 ஹைட்ரஜன். சரியா? சமப்படுத்தியாச்சு. இப்போ இதில் வந்து எவ்வளோ? இங்கே HCl வந்து 0.2 மூலர் 50 சென்டிமீட்டர் கணம் எடுக்கிறாங்க. சரியா? பெறப்பட்ட விளைவு கரைசலில் H+ அயனின் செறிவு 0.01 மூல் டெசிமீட்டர் -3 ஆக இருந்தது எனின் மாதிரியில் உள்ள பேரியம் ஹைட்ரோக்சைட்டின் தூய்மை வீதம் யாது அப்படின்னு கேட்குறாங்க. சரி, இப்போ இங்கே விளைவு கரைசலில் H+ அயன் செறிவு 0.01 அப்படின்ட்டு தந்திரத்துக்கான காரணம் என்னன்னா, விளைவு கரைசலில் H+ அயன் செறிவை கொடுக்கறதுக்கு எது காணப்படும்? இங்கே பாருங்கள், விளைவு கரைசலில் வந்து இங்கே H+ கொடுக்கறதுக்கு எங்கே சரிக்கா இல்லை, கொடுக்குறேன்டா HCl தான் எஞ்சி உள்ள பகுதி தான் அங்கே வந்து H+ அயன் செறிவு வந்து கொடுத்திக்கணும். சரியா? அப்போ வந்து ஃபெஸ்ட்டை காணுவோம். ஆரம்ப HCl மூல். சரியா? ஆரம்ப HCl மூல் ஃபெஸ்ட் எவ்வளோ? 0.2 தர 50 தர 10⁻3. சரியா? செறிவு தர கனவளவு. சரியா? அப்போ பெருக்கினண்டா என்ன வரப்போகுது? 10 தர 10⁻3 மூல் வரும். 10 தர 10⁻3 மூல் வரப்போகுது. இது வந்து ஃபஸ்ட் ஆரம்பத்தில் நாங்கள் வந்து HCl வந்து எடுக்கக்குள்ள இருந்தது. அடுத்தது பார்ப்போம் இறுதி HCl. சரியா? இறுதி HCl மூல். அதை எப்படி காண்ற? எங்களுக்கு தந்திராங்க இங்கே செறிவு வந்து 0.01 மூல் டெசிமீட்டர் -3 0.01 மூல் டெசிமீட்டர் -3 தந்திராங்க. கனவளவு என்ன போடுறோம்? HCl ஆரம்பத்தில் எடுக்கக்குள்ள 50 சென்டிமீட்டர் கணம். ஆனால் விளைவு கரைசலில் தான் இங்கே செறிவு தந்திராங்க 0.03. அப்போ என்ன செஞ்சிக்கு? பேரியம் ஹைட்ரோக்சைடு 50 சென்டிமீட்டர் கணத்தையும் HCl 50 சென்டிமீட்டர் கணத்தையும் கூட்டி தான் விளைவு கரைசல் வருது. ஆகவே நான் போடக்குள்ள இங்கனைக்கு வந்து 100 சென்டிமீட்டர் கணம் கட்டாயம் போடணும். இல்லாட்டி இங்கனைக்கு விட சரியாக வராது. 100 தர 10⁻3 கட்டாயம் போடணும். அப்படி போட்டேன்டா 1 தர 10⁻3 மூல்டு வரப்போகுது. இது இறுதியில் உள்ளது. சரியா? ஓகே. அப்போ இந்த HCl வந்து எப்படி வந்ததாயிக்கும்? ஆரம்ப HCl இருந்து பேரியம் ஹைட்ராக்சைடோட தாக்கம் அடைஞ்சு மிஞ்ச HCl தான் இங்கனைக்குள்ள 1 தர 10⁻3 மூலாக காணப்படும். சரியா? அப்போ எங்களுக்கு அடுத்த ஸ்டெப் எழுதலாம். என்ன? பேரியம் ஹைட்ரோக்சைடுடன் தாக்கிய HCl மூல். பேரியம் ஹைட்ரோக்சைடோட தாக்கின HCl மூல் என்ன செய்யணும்? இதுலேருந்து இதை கழிச்சா சரி. சரியா? அப்போ 10 தர 10⁻3 -1 தர 10⁻3 கழிச்சா என்ன வரும்? 9 தர 10⁻3 மூல்டு வரப்போகுது. சரியா? 9 தர 10⁻3 மூல்டு வரப்போகுது. சரி, இப்போ நாங்கள் வந்து HCl கண்டுட்டோம். பேரியம் ஹைட்ரோக்சைடோட தாக்கமடைஞ்ச HCl வந்து நாங்கள் கண்டுட்டோம். இப்போ என்ன செய்யணும்? பேரியம் ஹைட்ரோக்சைடு தாக்கமடைஞ்ச பேரியம் ஹைட்ரோக்சைடு மூல காணணும். அதுக்கு என்ன செய்யணும்? இதே மாதிரி தான். அப்போ HClோட தாக்கமடைஞ்ச பேரியம் ஹைட்ரோக்சைடை பார்த்தா சரி. சரியா? HCl-உடன் தாக்கிய பேரியம் ஹைட்ரோக்சைடு பிசமானம் வந்து 1:2. ஆகவே 9 தர 10⁻3 வந்து 9 தர 10⁻3 2ஆல் பிரிக்கணும். ஆகவே 4.5 தர 10⁻3 மூலாக வரப்போகுது. 4.5 தர 10⁻3 மூல் என்ன? பேரியம் ஹைட்ரோக்சைடை மூலாக வரப்போகுது. சரியா? இப்போ நாங்கள் வந்து பார்த்துட்டோம் 4.5 தர 10⁻3 மூல் பேரியம் ஹைட்ரோக்சைடு பயன்படுத்தப்பட்டிருக்கு.
முற்றாக தாக்கமடைஞ்சிக்கு எல்லைப்படுத்தும் தாக்கியாக காணப்பட்டிக்கு பேரியம் ஹைட்ரோக்சைடு அப்படி வந்ததால் தான் HCl வந்து கரைசலில் வந்து எஞ்சி காணப்பட்டிக்கு. சரியா? ஓகே, இப்போ நாங்கள் வந்து என்ன செய்வோம்டா பேரியம் ஹைட்ரோக்சைடை திணிவாக பார்ப்போம். சரியா? இப்போ பேரியம் ஹைட்ரோக்சைடை பார்த்துட்டோம். இப்போ அடுத்தது பேரியம் ஹைட்ரோக்சைடை திணிவாக பார்ப்போம். அதுக்கு என்ன செய்யணும்? மூல் சமன் திணிவின் கீழ் மூலக்கூட்டு திணிவு. ஆகவே மூல் தரம் மூலக்கூட்டு திணிவால் பெருக்கினா சரி. அப்போ அப்படி பார்த்தோம்னா 4.5 தர 10^3 4.5 தர 10^3 தர மூலக்கூட்டு திணிவு என்ன வரும்? பேரியத்தில் தந்திராங்க 137 ஹைட்ரோக்சைடு வந்து 16 சக உண்டு. அப்போ 17 2 மடங்குன்னா 34. அப்போ 37 34 கூட்டினால கிட்டத்தட்ட 171 வரும். சரியா? 171 கிராம் மூல் -1 வரப்போகுது. சரியா? இப்போ வந்து இதை பெருக்கினாண்டா ஆன்சர் வரும். இப்போ பெருக்கின ஆன்சர் வரும் 7.71 கிராம் வரும். 7.71 கிராம் வரப்போகுது. 7.71 கிராம் விட வரும். சரி, இப்போ வந்து இது வந்து என்ன? தூய திணிவு பேரியம் ஹைட்ரோக்சைடு மட்டும் உள்ள திணிவு தான் 7.71 கிராம். சரியா? இப்போ நாங்கள் இன்னைக்கு பேரியம் ஹைட்ரோக்சைடு இப்போ நாங்கள் இன்னைக்கு வந்து ஒரு சின்ன ஒரு பிழை ஒன்று விட்டிரோம். என்னண்டா HCl-உடன் தாக்கிய பேரியம் ஹைட்ரோக்சைடு நாங்கள் கண்டுட்டோம் 4.5 தர 10^3. சரியா? இது வந்து எங்கே உள்ள மூல் 50 சென்டிமீட்டர் கணத்தில் உள்ள மூல் தான் என்ன 4.5 தர 10^3. நாங்கள் ஃபஸ்ட்டாக வந்து என்ன செஞ்சோம்? கரைசல்லேருந்து 50 சென்டிமீட்டர் கணத்தை வேறே எடுத்து தான் என்ன செஞ்சோம்? இந்த இதை கேல்குலேஷன் எல்லாம் செஞ்சோம். சரியா? அப்போ இங்கே வார பேரியம் ஹைட்ரோக்சைடு வந்து என்னவாய்க்கும் 50 சென்டிமீட்டர் கணத்தில் வந்ததாக தான் வரப்போகுது. சரியா? ஆகவே நாங்கள் இன்றைக்கி வந்து 100 சென்டிமீட்டர் கணத்தை பார்க்கக்குள்ள 100 சென்டிமீட்டர் கணத்தில் வர பேரியம் ஹைட்ரோக்சைடு மூல் என்ன வரும்? இதே 10ஆல் பெருக்கணும். 4.5 தர 10^3 10ஆல் பெருக்கணும். ஆகவே 45 தர 10^3 மூலாக வரப்போகுது. சரியா? இதென்னா பேரியம் ஹைட்ரோக்சைடை 500 சென்டிமீட்டர் கணம் பேரியம் ஹைட்ரோக்சைடு கரைசலில் உள்ள மூல் தான் என்ன இந்த மூலாக வரப்போகுது. சரியா? அப்போ அதுக்கு அதில் உள்ள இதை தான் பார்க்கணும். என்ன 45 தர 10^3 மூல் வரும். அப்போ அப்படி பார்த்தோம்னா தான் 7.71 கிராம் விடையாக வரப்போகுது. சரியா? இப்போ திணிவு சதவீதத்தை பார்ப்போம். திணிவு சதவீதம் பேரியம் ஹைட்ரோக்சைடை பேரியம் ஹைட்ரோக்சைடை பார்த்தோம்னா நாங்கள் எடுத்த கலவை வந்து 8 கிராம். அதில் பேரியம் ஹைட்ரோக்சைடு வந்து 7.71 கிராம் தூயதாக காணப்பட்டுச்சு. 100க்கு எவ்வளோ? அப்படி பார்த்தோம்னா இதுக்கு ஆன்சர் வரும் 96.2%. 96.2% ஆன்சர் வரப்போகுது. இப்போ அப்படி பார்த்தோம்னா இதுக்கு வந்து சரியான ஆன்சராக தேர்ட் ஆன்சர் சரியான ஆன்சராக வரப்போகுது. தேர்ட் ஆன்சர் சரியான ஆன்சராக வரும். சரி, மூணாவது கேள்வி கரைத்திறன் பெருக்கம் சம்பந்தமானது. ஓகே, 25 MOH2 எனும் அறுதிற் கரையும் பதார்த்தம் ஒன்றின் மூலர் கரைத்திறன் S mol/3 ஆகும். MOH2 சொலிடின் மிகை அளவை தூய நீரில் கரைத்து பெறப்பட்ட நிரம்பட் கரைசலின் 1 டெசிமீட்டர் கணத்தினுள் நன்கு கரையும் அயன் திண்மம் MCl2ஐ கரைப்பதன் மூலம் அக்கரைசலில் உள்ள OH- அயன் செறிவை முன்னைய செறிவின் அரை பங்காக்க வேண்டுமாயின் சேர்க்கப்பட வேண்டிய MCl2 மூல்களின் எண்ணிக்கை என்னன்னு கேட்குறான். சரி, இப்போ பார்ப்போம். அறுதிற்கரையும் பதார்த்தம் என்ன? MOH2. சரியா? MOH2. ஆகவே அது வந்து அதுக்கு நான் சமநிலை எழுதினோம்டா M2+ aqueous சக 2 OH- aqueous 2 OH- aqueousன்னு வரப்போகுது. சரியா? ஓகே, இங்கே வந்து சொல்லிக்கு இதில் மூலர் கரைத்திறன் வந்து S தான். இது எஸ்னா பிரியா கொள்ள இது வந்து எஸ்ஸாக வரும். இது வந்து 2S வரப்போகுது. சரியா? இப்போ இது வந்து ஆரம்பத்தில் உள்ளது. சரியா? இதுக்கு வந்து நான் வந்து என்ன செய்கிறேன்? ஃபஸ்ட்டாக நான் KSPயை நான் எழுதிட்டுறேன். KSP என்ன வரும்? M2+
எக்வஸ் இந்த முதலாம் அடுக்கு போட தேவையில்ல. அடுத்தது வந்து OH மைனஸ் எக்வஸ் த ரெண்டாம் அடுக்கு. சரியா? ஓகே, நாங்கள் வந்து S வந்து M2 ப்ளஸ் த தர 2S வந்து ரெண்டாம் அடுக்காக வரப்போகுது. ஆகவே இதை சுருக்கினண்டா 4S கணம்னு வரும். சரியா? இது வந்து ஃபஸ்ட்டாக உள்ள KSP. இப்போ ரெண்டாவது என்ன செய்கிறாங்கண்டா, இதுக்கு வந்து ஒரு அயன் சேர்வை ஒன்று சேர்க்குறாங்க. அயன் சேர்வை என்ன? MCl2ன்ற ஒரு அயன் திண்மத்தை சேர்க்க போகிறாங்க. MCl2ன்ற ஒரு அயன் திண்மத்தை சேர்க்க போகிறாங்க. இன்னைக்கு நான் எழுதுகிறேன். சரியா? MCl2 அயன் திண்மன்றதால அது முற்றாக பிரிகையடைஞ்சு M2+ ஆகவும் 2Cl- ஆகவும் மாறப்போகுது. நான் இதில் செறிவை வந்து நான் எடுக்கிறேன் எக்ஸ்ன்னு எடுத்தேன்டா பிரிஞ்சாண்டா M2+ செறிவும் X 2Cl- செறிவும் 2Xன்னு வரும். ஏன் அது முற்றாக தாக்கமடைகிறதால, முற்றாக பிரிகையடைஞ்சா எக்ஸில் உள்ள செறிவு வந்து 2X ஆகும் 2X ஆகும் மாறப்போகுது. அப்போ அப்படி மாறினாண்டா இங்குள்ள X இல்லாமல் போயிட்டுரும். சரியா? ஓகே, இப்போ இங்கே வந்து M2+ வந்து எப்படி காணப்படுது? இங்கேயும் M2+ காணப்படுது, இங்கேயும் M2+ வருது. சரியா? அப்போ இங்கே வந்து பொது அயன் விளைவாக MCl2ல உள்ள M2+ வந்து தொழிற்படும். அப்படி தொழிற்பட்டு என்ன செய்யும்டா, இவங்க செல்ற OH- அரைவாசியாக்குற அயன் செறிவை முன்னைய செறிவிட அரை பங்காக்க வேண்டுமான அந்த அளவு இதை வந்து பூர்த்தி செய்ய போகுது. சரியா? சரி, இப்போ வந்து நாங்கள் வந்து லீச்சட்லியர்ட தத்துவப்படி பார்த்தோம்னா என்ன செய்யும், இங்குள்ள M2+ வந்து இங்குள்ள M2+ஓட சேர்ந்து M2+ செறிவை கூட்டும், அதை குறைச்சிறதுக்காக தாக்கம் பின்னோக்கி நகரும். அந்த செயல்முறை தான் இங்கே நடக்க போகுது. சரியா? அப்போ வந்து இங்கே செறிவு கூடும், அதை குறைச்சிறதுக்கு பின்னோக்கி நகரும், அதால் OH- செறிவு குறைஞ்சி அரைவாசி ஆகணும். அந்த ப்ரொசஸை தான் நாங்கள் இங்கே செய்யணும். சரியா? ஓகே, அப்போ இதை வந்து நான் வந்து வேறு கலர் மார்க்கரால் எழுதுகிறேன். என்ன செய்கிறாங்கண்டா, இப்போ M2+ எக்வஸ் செறிவு X தானே. அப்போ அடுத்த ஸ்டெப்பில் எஸ்ஸும், அதாவது M2+ பிரிகை அடைஞ்சு வரதும் எக்ஸும் சேரும். சரியா? அதுக்கு முத நான் எழுதுகிறேன். என்ன செய்யும்டா, அரைவாசி ஆக்குறோம் தானே OH- செறிவை. அப்போ OH- செறிவை அரைவாசி ஆக்கினாண்டா செறிவு S ஆகும். சரியா? S ஆகினாண்டா செறிவிட விகிதம் என்ன? OH- M2+ செறிவு ஒரு ரெண்டுக்கும் உண்டு. ஆகவே இது வந்து S/2 மாறப்போகுது. S/2 மாறுது. சரியா? அப்போ இதோட சேர்ந்து இது மட்டும் மீக்காது, அதோட இங்களால் பிரிஞ்ச அந்த எக்ஸும் சேரப்போகுது. ஆகவே S/2 + X வரப்போகுது. சரியா? S/2 + X வரப்போகுது. அப்போ இங்கே வர அந்த +X இது சேர்ந்து தான் என்ன செய்யும், KSPயை வந்து சமப்படுத்தும். இங்கே வந்து வெப்பநிலை மாறல, அப்போ வந்து பின்னுக்கு நகர்ந்தாலும் சமப்படுத்துறதுக்காக இந்த X வந்து இன்னைக்கு பங்களிப்பு செய்ய போகுது. சரியா? ஓகே, இப்போ புது KSPயை காணும். சரியா? KSP மாறாது. நாங்கள் வந்து சமநிலை, புதிய சமநிலையில் உள்ள KSPக்கான கோவையை எடுப்போம். சரியா? புதிய சமநிலையில் உள்ள KSP எப்படி வரும்? இங்கே வந்து S/2 + X அதோட S வர்க்கம்னு வரப்போகுது. வெப்பநிலை மாறல்லாததால் ஆரம்பத்தில் உள்ள KSPயும் இறுதியில் உள்ள KSPயும் இப்படி ஆகும் சமனாக வரும். ஆகவே இந்த பெருமானத்தையும் என்ன செய்யலாம், எங்களுக்கு சமப்படுத்தலாம். அப்படி சமப்படுத்தினா என்ன வரும், 4S கணம் சமன் S/2 + X முழுவதின் S வர்க்கம்னு வரப்போகுது. அப்போ இதை சுருக்கணும்டா 4S சமன் S/2 + Xன்னு வரும். அப்போ என்ன செய்யணும், S/2 + Xன்னு வரப்போகுது. சரி, அப்போ அடுத்தது நான் என்ன செய்ய போகிறேன்டா, இங்கே கொண்டு வர போகிறேன். அப்போ 4S - S/2 சமன் Xன்னு வரும். அப்போ நான் போமாசி எடுத்தேன்டா 8S - S கீழே 2 வரும் சமன் Xன்னு வரப்போகுது. சரியா? ஓகே, அப்போ இங்கே வந்து வரோம்னா 7S சமன் 7S/2 சமன் Xன்னு வரும். ஆகவே Xட இது என்ன தொடர்பு என்ன, 3.5Sன்னு வரப்போகுது. 3.5Sன்னு வரும்.
ஆகவே MCl2ட மூல்களோட எண்ணிக்கை இங்கே வந்து நாங்கள் செறிவை தான் கண்டீரோம். ஆனால் இங்கே வந்து 1 டெசிமீட்டர் கணம்னு சொல்லிடுறதால 1 டெசிமீட்டர் கணத்தில் உள்ள மூல் அப்படின்னு பார்க்கக்குள்ள எங்களுக்கு வந்து மூல்களோட எண்ணிக்கை 3.5 எஸ்ஸாக வரப்போகுது. ஆகவே இதுக்கு வந்து 4th ஆன்சர் சரியான ஆன்சராக வரும். இன்னைக்கு வந்து நிறைய பேர் இங்கே பிளவுட்டிப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ் வந்து எடுத்தோம்னா இன்னைக்கு 2ல் 1 விகிதம் வந்து 2 கொண்டு வரும். ஆகவே இதுவும் S/2 தான் வரும். அப்போ மொத்தமாக கேஎஸ்பி குறைய பார்க்கும். அதை குறையா மீக்கிறதுக்கு என்ன செய்யும்னா இந்த எக்ஸ் வந்து நிரப்பி விட்டுரும். சரியா? கேஎஸ்பியை வந்து சமனா பேன்றதுக்கு இந்த எக்ஸ் வந்து அவனை பங்களிப்பு செய்யும். சரி, ஓகே. அப்போ இதுக்கு வந்து 4th ஆன்சர் சரியான ஆன்சர். சரி, 4வது கேள்வி பார்ப்போம். இங்கே வந்து இந்த சமன்பாடு இந்த ஒரு தாக்கத்தை தந்துட்டு சமநிலை தாக்கத்தை தந்துட்டு என்ன சொல்லிடுறாங்கண்டா, எனும் சமநிலை தொகுதியின் செறிவுகள் நேரத்துடன் மாறுபடும் விதம் அருகிலுள்ள வரைவில் தரப்பட்டுள்ளது. இத்தொகுதி தொடர்பான சரியானது. சரி, இப்போ இங்கே செறிவு நேரத்தோட மாறுற கிராஃபை தந்துட்டு சரியா, இங்கே பாருங்கள், இந்த கிராஃபில் நைட்ரஜன் கீழுள்ள நைட்ரஜன் கேஸ்ட 5வது செகண்ட் வரைக்கும் இது நேர்கோடாக பெய்த்துட்டு 5வது செகண்டில் மேலே பெய்த்துட்டு அதுக்கு பிறகு குறைஞ்சி கொண்டு வந்திக்கு. அதால் என்ன மீன் பண்ணுறாங்கண்டா, 5வது செகண்டில் சடுதியாக செறிவு அதிகரிச்சு, அதாவது 5வது செகண்டில் சரியாக இவங்க வந்து N2 கேஸோட அளவை வந்து கூட்டிடுறாங்க. சரியா? N2 கேஸை கொஞ்சத்தை கரைசலில் போட்டிடுறாங்க. ஆகவே N2 கேஸ் வந்து கரைசலில் வந்து அதிகரிச்சிக்கு. அப்போ கரைசலில் வந்து N2 கேஸோட செறிவு அதிகரித்தோன்னே லீச்சற்றில் தத்துவப்படி என்ன செய்யுதுண்டா, சமநிலை குறைச்சிறதுக்கு தாக்கம் வந்து முன்னோக்கி நகர்ந்திக்கு. சரியா? அப்போ என்ன N2 கேஸ்ட்டு செறிவை வந்து குறைச்சிறதுக்கு சமநிலை முன்னோக்கி நகர்ந்திக்கு. அப்போ அப்படி முன்னோக்கி நகரக்கொள்ள H2 கேஸை வந்து நாங்கள் எக்ஸ்ட்ரா போடலை, N2 கேஸை தான் நாங்கள் எக்ஸ்ட்ரா போட்டிடும். ஆகவே N2 கேஸ்ட செறிவு வந்து குறைஞ்சு கொண்டு போய்த்திக்கு. H2 கேஸ்ட செறிவு ஏற்கனவே உள்ள அளவை விட குறைஞ்சு கொண்டு போய்த்திக்கு. சரியா? H2 கேஸ்ட செறிவு வந்து ஏற்கனவே உள்ள அளவை விட குறைஞ்சு கொண்டு போய்த்திக்கு. ஆகவே இங்கே வந்து H2 கேஸ் குறையுது, N2 கேஸ் வந்து கூடிட்டு குறையுது. ஆனால் இது வந்து ஏற்கனவே உள்ள லெவலை விட வருமா? இல்லை, கொஞ்சம் அதை விட கொஞ்சம் கூடையாக தான் வரும். H2 கேஸ் வந்து உள்ளதை விட குறைஞ்சு கொண்டு வருது. எமோனியா கேஸ் வந்து அதிகரிச்சும். ஏண்டா சமநிலை வந்து முன்னோக்கி நகர்றதால எமோனியா கேஸ்ட செறிவு வந்து அதிகரிச்ச போகுது. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் கூட்டுற பார்ப்போம். 5வது செகண்டில் சிறிதளவு H2 சேர்க்கப்பட்டுள்ளது. இல்லை, H2 வந்து சேர்க்கப்படலை, N2 கேஸ் தான் சேர்க்கப்பட்டீங்க. N2 கேஸ் சேர்த்ததால தான் 5வது செகண்டில் சடுதியாக செறிவு அதிகரிச்சிக்கு. சரி, 5வது அப்போ 1வது கூற்றுப்பில் 5வது செகண்டில் சிறிதளவு N2 ஆற்றப்பட்டுள்ளது. இல்லை, ஆற்றப்படலை, N2 வந்து சேர்க்கப்பட்டீங்க. அடுத்தது 5 செகண்ட் முதல் 9 செகண்ட் நேர இடையில் தாக்க ஈவு QC சிறிது KC ஆகும். சரி, இங்கே QCட நாங்கள் சமன்பாடு எழுதுவோமே, KC மாதிரியே தான் இங்கே வந்து QC நாங்கள் பார்க்குறது எப்போண்டா சமநிலை அடைகிறதுக்கு உள்ள என்ன தாக்கங்களுக்கு தான் பார்ப்போம். இங்கே முன்னோக்கி நகருமா பின்னோக்கி நகருமான்னு நாங்கள் ஜட்ஜ் பண்ணுறதுக்கு. சரியா? அப்போ அப்படி பார்த்தோம்னா NH3 கேஸ் 2ஆம் அடுக்கின் கீழ் N2 கேஸ் அடுத்தது H2 கேஸ்ட என்ன வரும், 3ஆம் அடுக்குன்னு வரப்போகுது. சரியா? இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம்டா, ஃபஸ்ட்டை வந்து N2 கேஸ்ட செறிவு அதிகரிச்சிடும். அப்படி தானே? அப்போ N2 கேஸ்ட செறிவு 5வது செகண்டில் அதிகரிச்சிடும். N2 கேஸ்ட செறிவு இங்கே அதிகரிக்கும். ஆகவே QC வந்து என்ன செய்யும், குறையும். QC வந்து குறையும். QC குறைஞ்சி QC குறையிறதால் என்ன நடக்கும், முன்னோக்கி தாக்க நகர பார்க்கும். சரியா? அதுதான் நீங்கள் பார்க்கணும். QC சிறிது KC அப்படி வந்தேன்டா தாக்கம் முன்னோக்கி நகரும். QC சமன் KC அப்படி வந்தேன்டா தாக்கம் நகராதெங்கேயும். QC பெரிது KC அப்படி வந்தேன்னா என்ன நடக்கும், தாக்கம் பின்னோக்கி நகரும். QC சமன் KCயாக வர காட்டலையும். ஆகவே இங்கே வந்து QC குறைஞ்சிக்கு முன்னோக்கி நகர்ந்து KC சமனாக காட்டலையும் முன்னோக்கி நகரப்போகுது. சரியா? அப்போ 5 முதல் 9 செகண்ட் இடையில் தாக்க ஈவு வந்து QC சிறிது KC அப்படின்னு சொல்லிக்கி அந்த கூற்று சரி. சரியா? ஓகே. அப்போ இங்கே வந்து சரியான கூற்று என்ன, 3rd ஆன்சர். 4th ஆன்சர் பார்ப்போம். 5 செகண்டுக்கு முன்னர் முத்தாக்க வீதம் பித்தாக்க வீதத்திலும் உயர்வாகும். இல்லை பாருங்கள், முன்னுக்கு வந்து செறிவு வந்து ஸ்டெடியாகி. ஆகவே அங்கனைக்கு வந்து என்ன
முத்தாக்க வீதமும் பித்தாக்க வீதமும் என்னவாக காணப்பட்டிக்கு சமனாக காணப்பட்டிக்கு சரியா. அப்போ அங்கனே வந்து சமநிலையாக காணப்பட்டிக்கு. அதுக்கப்புறம் 5க்கும் 9க்கும் இடையில தான் சமநிலை குழம்பிக்கு சரியா. ஓகே, அடுத்தது 5வதுல 9 செகண்டின் பின்னர் முத்தாக்க வீத மாறிலியும் பித்தாக்க வீத மாறிலியும் சமனாகும் அப்படி சொல்லலாம் சரியா. முத்தாக்க வீதமும் பித்தாக்க வீதமும் மார்க்கனா சமனாகுது. 5 செகண்டுக்கு முத்தாக்க வீதமும் பித்தாக்க வீதமும் சமன். அதே மாதிரி 9 செகண்டுக்கு போகிறோம் முத்தாக்க வீதம் பித்தாக்க வீதமும் சமன் சரியா. ஆனால் 5 செகண்டுக்கு முதலையோ இல்லாட்டி 9 செகண்டுக்கு பிறகோ முத்தாக்க வீத மாறிலியும் பித்தாக்க வீத மாறிலியும் சமன்ட்டு எங்களுக்கு செல்லலாம் சரியா. எங்களுக்கு வந்து என்ன செல்லலும்டா இந்த முத்தாக்க வீத மாறிலியும் அடுத்தது அதோட வர செறிவுகளும் சேர்ந்து வர சரியா, சேர்ந்து வர எஃப்னுங்கள முத்தாக்க வீத மாறிலி அதோட செறிவுகளோட அடுக்குகளும் சேர்ந்து வர அந்த பெருக்கு தொகைக்கு தானே அது வந்து பித்தாக்க வீதத்தில் அந்த பித்தாக்க வீத மாறிலியும் பித்தாக்க வீதத்தில் செறிவுகளும் பெருக்கி வர அந்த பெருக்கு தொகைக்கு சமனாயிக்கும். அப்படி தான் செல்லும் அல்லாத மாறிலிகள் வந்து சமனாயிக்கும் அப்படின்னு எங்களுக்கு செல்ல ஏலா சரியா. ஓகே, அப்போ அப்படி பார்த்தோம்னா 5th ஆன்சரும் பிள்ளை. அப்போ அப்படி பார்த்தோம்னா இங்கே 3rd ஆன்சர் மட்டும்தான் சரியான ஆன்சராக வரப்போகுது. சரி, 5வது கேள்வி பார்ப்போம். அனிலின் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் பொய்யானது எதுன்னு கேட்குறாங்க சரியா. இப்போ அனிலின் என்ன C6H5NH2 அப்படின்றது பென்சீன் வளையத்தோட NH2 வந்ததுக்கு தான் என்ன சொல்லுவோம் அனிலின்னு சொல்ல போகிறோம் சரியா. ஓகே, இப்போ பொய்யானது தானே கேட்குறாங்க. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் கூற்றை பார்ப்போம். ஏமைட்டுகளை விட மூளை இயல்பு கூடியது அப்படின்னு சொல்லி சரியா. ஓகே, மூளை இயல்பு பார்க்கக்குள்ள தனிச்சோடி இலத்திரனை வழங்குகிற ஆற்றல் கூடினத்துக்கு நாங்கள் என்ன சொல்லுவோம் மூளை இயல்பு கூடன்னு சொல்லுவோம் சரியா. தனிச்சோடி இலத்திரன்களை வழங்குகிற ஆற்றல் கூடினத்துக்கு மூளை இயல்பு அதிகம் அப்படின்னு சொல்ல போகிறோம் சரியா. அப்போ இங்கே வந்து ஏமைட்டுகளையும் அனிலினையும் ஒப்பிடக்குள்ள எதுக்கு வந்து தனிச்சோடி இலத்திரனை வழங்குகிற ஆற்றல் அதிகம் அப்படின்னு பார்த்தோம்னா எங்களுக்கு வந்து சரியான ஆன்சரை வந்து கண்டுபிடிச்சது சரியா. ஓகே, அப்போ இங்கே வந்து எங்களுக்கு ஏமைட்டை வந்து ஃபஸ்ட்டாக பார்ப்போம். எங்களுக்கு வந்து CH3COO ஃபஸ்ட்டாக நான் முதல் ஏமைட் எடுக்கிறேன்னு உதாரணத்துக்கு COONH2 சரியா. இதில் வந்து தனிச்சோடி இலத்திரன் ஒன்று சரியா. அதே மாதிரி இங்கே அனிலின்லேயும் நான் இன்னைக்கு அனிலினை வேறு எடுக்கிறேன். அனிலின்லேயும் என்ன வருது ஒரு தனிச்சோடி இலத்திரன் காணப்படுது சரியா. தனிச்சோடி இலத்திரன் ஒன்று வரப்போகுது சரியா. இப்போ ஏமைடில் என்ன நடக்கும்டா இங்கே வந்து பரிவால் இப்படி பரிவடைஞ்சு என்ன நடக்கும்டா தனிச்சோடி இலத்திரனை அந்த எக்ஸஸ் பண்ணுற தன்மையை வந்து நல்லா குறைச்ச போகுது சரியா. அப்போ இங்கே எப்படி வரும் அடுத்த ஸ்டெப்பில் CH3CO- சரியா, அதோட NH2+ வரப்போகுது சரியா. NH2+ வரப்போகுது. அதே மாதிரி தான் அனிலின்லேயும் பரிவடையும். அனிலினில் இப்படி பரிவடைஞ்சு என்ன வரும்டா என்ன வரும் இப்படி தனிச்சோடி இலத்திரன் ஒன்று வருமே இன்னைக்கு. அடுத்தது NH2 இப்படி வரப்போகுது சரியா. இது ப்ளஸ்ஸாக வரும். ஓகே, அப்போ இங்கே ரெண்டு இடத்துலையும் என்ன நடக்குது பரிவடைகிறதால இலத்திரனை எக்ஸஸ் பண்ணுற தன்மையை வந்து குறைச்சது. ஆனால் இங்கே வந்து எமைடை போல் அனிலினில் வந்து தனிச்சோடி இலத்திரனை வந்து நல்லா பற்றி பிடிச்சு கொள்கிற ஆற்றல் வந்து குறைவாக காணப்படும் சரியா. இங்கே வந்து மூளை இயல்பு வந்து என்ன பார்த்தாலும் எமைடத்தை விட கொஞ்சம் கூடியாக தான் காணப்படும். எமைடத்தில் வந்து ஆக்சிஜனில் வந்து மின்னெதிர்த்தன்மை அதிகம், ஆகவே இலத்திரனை வந்து பிடிச்சி கொள்கிற ஆற்றல் வந்து கூட. இங்கே வந்து அனிலினை விட மூளை இயல்பு வந்து எமைடுக்கு வந்து குறைவாய்க்கும். அதாவது எமைடை விட அனிலினுக்கு வந்து மூளை இயல்பு அதிகம் அப்படின்னு பார்க்கலாம் சரியா. அப்போ அப்படி பார்த்தோம்னா அந்த ஃபஸ்ட் ஆன்சர் வந்து என்ன சரின்னு எடுப்போம். அடுத்தது ரெண்டாவது கருநாடியாக தொழிற்படக்கூடியது சரியா. இப்போ வந்து நாங்கள் இதில் வந்து தனிச்சோடி இலத்திரன் ஒன்று இயக்கி, ஆகவே கருநாடியாக தொழிற்படுறதுக்கான ஆற்றல் காணப்படுது சரியா. தனிச்சோடிகள் உள்ள தனிச்சோடிகள் உள்ளகள் வந்து தனிச்சோடி இலத்திரன்கள் உள்ள சேர்வைகள் வந்து கருநாடியாக தொழிற்படுறதுக்கான ஆற்றல் கொண்டதாக காணப்படும் சரியா. அப்போ அப்படி பார்த்தோம்னா செகண்ட் ஆன்சரும் சரியாக வரப்போகுது. அடுத்தது தேர்ட் ஆன்சர்
C6H5CH2NH2 அப்படின்றது ஒரு எமைனை தந்திராங்க. எப்படியான எமைன்டா, பென்சீன் வளையம் வருது, அதுக்கப்புறம் CH2NH2. சரியா? இது எமைடு இல்லை, நடுவில் ஒரு கார்பன் ஒன்று வரத்தால் இது வந்து அனிலீன் இல்லை, ஒரு எமைன். சரியா? இது வந்து மூலத்தன்மை வந்து கூடினதான் அனிலீனை விட. சரியா? அந்த கூட்டு சரியானது. சரியா? மூலத்தன்மை உடையது. சாரி, அனிலீன் வந்து எமைனை விட மூலத்தன்மை கூடினதுன்னு சொல்கிறாங்க. அந்த கூற்று பிள்ளை. ஏண்டா இங்கே வந்து அனிலீனில் வந்து எமைனில் வந்து எப்படி தனிச்சோடி வந்து இங்கே அனிலீனில் மாதிரி பரிவடைகிறதுக்கான சான்ஸ் இல்லை. சரியா? இங்கே வந்து பரிவடையலாம். ஆகவே இங்கே வந்து தனிச்சோடியை வந்து வழங்கியே தான் ஆகணும். சரியா? தனிச்சோடியை வந்து விடுவிக்கிற ஆற்றல் வந்து கூட, இதை விட அனிலீனை விட கூட. அனிலீனில் வந்து பரிவடைஞ்சி எப்படி சரி மறைச்ச பார்க்கலாம். ஆனால் இங்கே எமைனில் அப்படி ஏலா, ஏன்னா பரிவடைய ஏலா. ஆகவே தனிச்சோடி இலத்திரனை வழங்குகிற ஆற்றல் வந்து எது கூட, எமைனுக்கு கூட. ஆகவே எப்பயுமே மூளை எல்ஃப் வந்து எப்படி ஆகிக்கும், அனிலீனுக்கு வந்து குறைவாய்க்கும் எமைனை விட. சரியா? எமைனுக்கு வந்து கூட அனிலீனை விட. சரியா? ஓகே, அப்போ அப்படி பார்த்தோம்னா மூலத்தன்மை வந்து கூடன்னு சொல்லியிருந்தால அந்த கூற்று வந்து பிழையாக வரும். தேர்ட் ஆன்சர் பிழையானது. ஃபோர்த் ஆன்சர் வரும். CH3CHOவுடன் தாக்கமுற்று. ஓகே, அப்படி வரேன்னு சொல்லி சரி பார்ப்போம். அங்கே CH3CHO CH3COOH அப்படின்ற ஒரு எல்டிஹைட் வந்து இந்த அனிலீனோட தாக்கினா என்ன நடக்கும்டா, இந்த கார்பன் உள்ள ஆக்சிஜனும் இந்த NH2 உள்ள ஹைட்ரஜன் ரெண்டும் நீரகற்றப்பட்டு இப்படியான ஒரு சேர்வை ஒன்று வரப்போகுது. எப்படியான வரும், நைட்ரஜன் டபுள் பாண்ட் கார்பன் ஹைட்ரஜன் அடுத்தது CH3 இப்படியான ஒரு சேர்வை ஒன்று வரப்போகுது. ஆகவே இந்த கூற்று வந்து எப்படியானது சரியானதாக வரும். சரியா? அடுத்தது ஃபிஃப்த் ஆன்சர், Br2 எக்வஸுடன் வெண்ணிற வீழ்படிவை தொற்றுவிக்கும். அந்த கூற்றும் சரி. சரியா? அனிலீன் வந்து எப்படியானதுண்டா, Br2 எக்வஸோட தாக்கினா 3 இடத்துல புரோமின் சேரும். சரியா? இங்கே ஓத்தோல சேரும், அடுத்தது பரால சேரும், எனக்கும் ஓத்தோல சேரப்போகுது. இது ஒரு வீழ்படிவு. என்ன நிறம்டா, வெள்ளை நிற வீழ்படிவாக காணப்படும். காணப்பட போகுது. சரியா? ஓகே, அப்போ அப்படி பார்த்தோம்டா ஃபிஃப்த் ஆன்சரும் சரியாக வரும். பிழையான ஆன்சர் வந்து என்ன, தேர்ட் ஆன்சர் மட்டும்தான். பிழையான ஆன்சர் தேர்ட் ஆன்சர். சரி, ஆறாவது கேள்வி பார்ப்போம். ஆறாவது கேள்வியில் ஏ ஆனது நீரில் கரையக்கூடிய ஒரு அசேதன உப்பாகும். சரியா? ஏ ஆனது நீரில் கரையக்கூடிய ஒரு அசேதன உப்பாம். அது என்ன செய்துண்டா, அதுக்கு வந்து நாங்கள் ஐதான HCl கரைச்ச கொள்ள நிறைமுடைய கரைசல் கியூவும் நிறமற்ற வாயு ஜியும் பெறப்பட்டுச்சோம். சரியா? இப்போ வந்து நாங்கள் என்ன செய்கிறோம்டா, அதை வந்து ஐதான HCl வந்து கரைச்சாண்டா என்ன வரும், நிறமுடைய கரைசல் கியூவும். சரியா? நிறமுடைய கரைசல் கியூவும் அதோட நிறமற்ற வாயு ஜியும் வருது. சரியா? நிறமற்ற வாயு ஜியும் போகுது. சரியா? ஓகே, அப்போ அடுத்தது கரைசல் கியூவிற்கு செறிந்த HCl சேர்க்க, கரைசல் கியூக்கு அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்கண்டா, இந்த கியூ கரைசலுக்கு HCl செறிந்த அளவு சேர்க்குறாங்க. சேர்க்குறாங்க. அப்போ என்ன செய்யுதுண்டா, மஞ்சள் நிற கரைசல் பெறப்பட்டுச்சான். சரியா? ஓகே, வாயு ஜியை Br2 நீர்க்கரைசலுள் செலுத்த அதன் நிறத்தை நீக்கியவுடன் கரைசல் டீயை தந்தது. சரி, இப்போ இங்கே வந்து சொல்லிக்கு வாயு ஜி, அடுத்த சொல்லிக்கு வாயு ஜி வந்து
Br2 கேஸோட சேர்க்குறாங்க. Br2 கேஸ் உங்களுக்கு தெரியும் செங்கஃபில நிறமானது. சேர்த்தா என்ன வருதுண்டா கரைசல் T வருதாம், கரைசல் T வருதாம், அதோட Br2 கேஸ்ட் நிறம் நீக்கப்படுதாம். சரி, கரைசல் டீக்கு ஐதான HNO3 முன்னிலையில் பேரியம் நைட்ரேட் சேர்த்த போது வெண்ணிற வீழ்படிவு பெறப்பட்டது எனின். சரி, அடுத்தது என்ன செய்கிறாங்க? டி எக்வஸுக்கு HNO3 முன்னிலைன்றது வந்து அமில ஊடகத்தை தான் சொல்லிடுறாங்க. சரியா, அமில ஊடகத்தை தான் என்ன சொல்லிடுறாங்க. BaNO3 சேர்க்கக்குள்ள பேரியம் நைட்ரேட்டை சேர்க்கக்குள்ள வெள்ளை நிற வீழ்படிவு உருவாகுதான். வெண்ணிற வீழ்படிவு பெறப்பட்டது ஏயாக இருக்கக்கூடியது. வெண்ணிற வீழ்படிவு வருதான். அது அப்போ வெண்ணிற வீழ்படிவு வருதான் என்ன? அப்போ ஏ இருக்கக்கூடியது என்னாடி கேட்குறாங்க. சரியா, ஓகே. இப்போ நான் ஆன்சர்லேருந்து போகிறேன். சரியா, இங்கே நீங்கள் வந்து NiSO3 வந்து நான் பார்ப்போம் ஃபஸ்ட்டாக. சரியா, NiSO3 நாங்கள் எடுத்தோம்டா அதில் வந்து அசேதன நீரில் கரையும் தானே, அசேதன உப்பு. அப்போ NiSO3 வந்து நாங்கள் கரைச்சோம்டா அதுக்கு வந்து ஃபஸ்ட்டாக என்ன செய்கிறோம்? ஐதான HCl கரைச்சிடும் ஃபஸ்ட்டாக. அப்போ என்ன செய்யும்டா NiCl2வும் அடுத்து என்ன உருவாகும்? ஃபஸ்ட்டாக நாங்கள் என்ன எடுத்துக்கிறோம்? NiSO3 தானே. NiSO3 HCl இதாக்கினாண்டா NiCl2வும் அடுத்தது வந்து H2SO3யும் வரும். H2SO3 வந்து எப்படி பிரிகை அடையும்? SO2 ஆகவும் H2ஓவாகவும் பிரிகை அடையும். சரியா, இங்கே வந்து வரது வந்து SO2. சரியா, அப்போ SO2 தான் இங்கே கேஸாக வரப்போகுது. சரியா, இப்போ இங்கே செட் ஆகுதான்னு பாருங்கள். நிறமுடைய சேர்வை, நிறமுடைய கரைசல். இது வந்து எப்படியானது? பச்சை நிறமானது, பச்சை நிறமுடையது. SO2 கேஸ் வந்து நிறமற்றது. சரியா, நிறமற்றது, முக்கை அரிச்சிட காரமணமுடையதுன்னு சொல்லுவோம். சரியா, SO2. ஓகே, இப்போ அடுத்தது வந்து என்ன சொல்கிறாங்க? NiCl2க்கு என்ன செய்கிறாங்கண்டா செறிந்த HCl போடுறாங்க. போட்டால் என்ன வரும்டா சிக்கல் அயன் உருவாக போகுது. NiCl4 வரும். இது எப்படியானது? மஞ்சள் நிற கரைசல். சரியா, இது எப்படியானது? மஞ்சள் நிற கரைசல். அடுத்து என்ன செய்கிறாங்க? G கேஸ் SO2க்கு வந்து SO2 என்ன செய்தான்? Br2 நிறத்தை நீக்குதான். அதால் என்ன நடக்குது? Br2 வந்து Br- தாழ்த்தப்படுது. SO2 வந்து என்ன செய்யும்? SO4 ஒட்சியேற்றப்படும். சரியா, SO4 ஒட்சியேற்றப்பட போகுது. ஆகவே நான் இன்னைக்கு SO4 T வரும். இது வந்து பேரியம் நைட்ரேட்டோடு சேர்ந்து பேரியம் சல்ஃபேட் உருவாக போகுது. பேரியம் சல்ஃபேட் உருவாக போகுது. இது என்ன கலர்? வெள்ளை நிறம். ஆகவே இங்கே எல்லா இடத்துலையும் வந்து என்ன NiSO3 வந்து செட் ஆகுது. சரியா, ஓகே. இப்போ மூணாவது ஆன்சர் ஏ வரலன்னு பார்த்தேன்டா இதில் பாருங்களேன், CuCO3 நாங்கள் இன்னைக்கு எடுத்துன்னு வைங்களே. அப்போ இனி CuCl2 வரும். அடுத்தது வந்து H2CO3 ஹைட்ரஜன் வந்து என்ன CO3யோட சேர்ந்து H2CO3 வரும். அது வந்து எப்படி பிரிகை அடையும்? CO2ஆகவும் H2ஓவாகவும் பிரிகை அடையும். சரியா, அப்போ அன்னைக்கு கார்பன் நீரோக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு வந்தேன்னு வைங்களேன். கார்பன் டை ஆக்சைடு இங்கே வருது. அடுத்த ஸ்டெப்பில் அந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து இன்னைக்கு Br2ஓட தாக்கக்குள்ள Br2 வந்து தாழ்த்தணும், CO2 வந்து ஒட்சியேற்றப்படணும். CO2 ஒட்சியேற்றப்படுமா? இல்லை. CO2ல வந்து கார்பன் வந்து +4 இருக்கு. அப்போ +4லேருந்து மறுக்கணும் ஒட்சியேற்றப்படையில். அது ஏற்கனவே +4ன்றது உயர் ஒட்சியேற்ற நிலையில் காணப்பட்டதால். ஆகவே அதால் எங்களுக்கு என்ன CO3 வர அந்த மூணாவது ஆன்சர் வந்து எங்களுக்கு எடுக்க இயலா. சரியா, அதே மாதிரி என்ன இப்போ அப்படி பார்த்தோம்டா இங்கே உள்ள மீதி 3 ஆன்சர்களையும் அப்படி வெட்டலாம். இப்படி சரியான பொருத்தமான ஆன்சராக இங்கே வாரது வந்து என்ன ஆன்சராக வரும்? செகண்ட் ஆன்சர் தான் இன்னைக்கு பொருத்தமான ஆன்சராக வரப்போகுது. சரியா, செகண்ட் ஆன்சர் தான் இன்னைக்கு பொருத்தமான ஆன்சராக வரப்போகுது. சரி, 7வது கேள்வி. இங்கே வந்து இப்படி ஒரு மின் ரசாயன கலத்தை தந்துட்டு அதுக்கப்புறம் சொல்கிறாங்க
மேற்படி மின்கலத்திலிருந்து மின் பிறப்பிக்கப்படும் போது பின்வரும் கூற்றுக்களில் எது சரியானது அப்படின்னு கேட்குறாங்க. சரி, இங்கே வந்து ஃபர்ஸ்ட் கூற்று XO4 மைனஸ் எக்வஸ் ஆனது X2 ப்ளஸ் எக்வஸாக தாழ்த்தல் அடைகின்றது. சரியா, இப்போ பார்ப்போம். இங்கே களத்தாக்கத்தில் வந்து இடது பக்கத்தில் உள்ள களம் வந்து எப்படியானதாக வரும்? என்னோடாக வரும். இது வந்து ஒரு ரூல். சரியா, என்னோடாக வரப்போகுது. வலது பக்கத்தில் உள்ளது எப்படி வரும்? கேத்தோடாக வரும். சரியா, எப்பயுமே இடது பக்கத்தில் வர்றது வந்து என்னோடாக வரும், வலது பக்கத்தில் வர்றது கேத்தோடாக வரப்போகுது. என்னோடாக வர்றது எப்படி? உச்சியேற்றப்படும். கேத்தோடாக வர்றது தாழ்த்தப்படும். சரியா, ஓகே. அப்போ அப்படி பார்த்தோம்னா XO4 மைனஸ் ஆனது X2 ப்ளஸ் ஆக தாழ்த்தப்படுகின்றது. அதை எப்படி பார்க்குறேன்? ஃபஸ்ட்டா இங்கே வந்து எனோட் தாக்கத்தை பார்த்தோம்டா. எனோட் தாக்கத்தை பார்ப்போம். எனோட் தாக்கம் எப்படி வரும்? Y2 ப்ளஸ் எக்வஸ் Y3 ப்ளஸ் எக்வஸ் ஆகவும் ஒரு இலத்திரனை விடுவிச்சோம். அதுதான் என்ன? எனோட் தாக்கமாக வரும். கேத்தோட் தாக்கத்தில் என்ன செய்யும்? XO4 மைனஸில் எக்ஸில் உச்சேற்ற என்னென்னா +8 +7. சரியா, +7 வரப்போகுது. சரியா, ஓகே. அப்போ +7 வரும். அப்போ XO4 மைனஸ் வந்து என்ன செய்யும்டா? X2 ப்ளஸ்ஸாக மாறுறது தான் என்ன? கேத்தோட் தாக்கமாக வரப்போகுது. சரியா, இது வந்து நாங்கள் இப்போ சமப்படுத்துவோம். 4H2 இங்கே போட்டுறேன். ஆகவே இங்கே 8H+ வரும். அப்போ நான் இதை சமப்படுத்தினேன்டா மைனஸ் 1 8 +னா 7+, இங்கே 2 + இருதால 5 இலத்திரன் இங்கே வரும். ஓகே, சரி. இப்போ ஃபர்ஸ்ட் கூற்று XO4 மைனஸ் X2 ப்ளஸ்ஸாக தாழ்த்தல் அடைகின்றது. அந்த கூற்று சரி தானே? அந்த கூற்று சரி. இது கேத்தோடா தொழிற்பட்டதால் தாழ்த்தப்படும். ரெண்டாவது பார்ப்போம். மின்னோட்டமானது Y2 ப்ளஸ் எக்வஸ் Y3 ப்ளஸ் எக்வஸ் கரைசலுக்குள் உள்ள பிளாட்டினத்திலிருந்து XO4 மைனஸ் X2 ப்ளஸ் இனுள் அமிழ்த்தப்பட்ட பிளாட்டினத்தை நோக்கி பாய்கின்றது. இப்போ இங்கே வந்து ரெண்டு, இப்போ இன்றைக்கி பிரிச்சுறது உப்பு பாலத்தால் பிரிச்சிக்க, அதுக்கு தான் இங்கே டபுள் லைன் வந்திக்கு. அப்போ உப்பு பாலத்தில் பிரிச்சுறதால இங்கே கேத்தோடரை எனோட் அப்படின்ட்டு 2 கோழிக்குன்னு வைங்களே, 2. சரியா, இங்கே வந்து Y3 ப்ளஸ் Y2 ப்ளஸ் உள்ளது தான் என்ன? எனோடாக வரப்போகுது. சரியா, எனோடாக வரப்போகுது. அங்கேருந்து கேத்தோடா XO4 மைனஸ் X2 ப்ளஸ் உள்ளது வரப்போகுது. சரியா, ஓகே. அப்போ இங்கே எனோட்லேருந்து என்ன செய்யும்? இலத்திரன்கள் போக போகுது. அதாவது Y3 ப்ளஸ் எக்வஸ் Y2 ப்ளஸ் இதுலேருந்து இலத்திரன்கள் போகும். அப்போ இலத்திரன் போகிற திசைக்கு எதிர் திசையில் என்ன செய்யும்? மின்னோட்டம் ஓட போகுது. அப்போ அப்படி பார்த்தோம்டா கேத்தோட்லேருந்து தான் மின்னோட்டம் வரும். சரியா, அப்போ மின்னோட்டம் வந்து Y2 ப்ளஸ் Y3 ப்ளஸ் கரைசலுக்குள் உள்ள பிளாட்டினத்திலிருந்து XO4 மைனஸ் அவங்க சொல்லிடுறாங்க இங்கேருந்து இங்கேக்கு போகும். அப்படியா? இல்லை, இங்கேருந்து இங்கேக்கு போகிறது மின்னோட்டமாக இலத்திரனாக காணப்படும். மின்னோட்டம் வந்து கேத்தோட்லேருந்து எனோட் நோக்கி வரும். அதாவது XO4 மைனஸ் அந்த எக்வஸ்லேருந்து Y3 ப்ளஸ் எக்வஸுக்கு வரப்போகுது. அப்போ மாறி வரும். ஆகவே அந்த கூற்றை வந்து நாங்கள் பிலன்னு எடுப்போம். அடுத்தது தேர்ட் ஆன்சர். Y3 ப்ளஸ் ஆனது Y2 ப்ளஸ்ஸாக தாழ்த்தல் அடைகின்றது. இல்லை, அந்த கூற்று பில. இங்கே எனோட் தாக்கம் நடக்கிறதால Y2 ப்ளஸ் தான் Y3 ப்ளஸ்ஸாக மாறும். ஆகவே அந்த கூற்று பில. நாலாவது, H+ ஆனது H2 ஆக உச்சியேற்றல் அடைகின்றது. இல்லை, இன்றைக்கி வந்து H+ வாரதுக்கான காரணம் என்னன்னா இந்த தாழ்த்தல் தாக்கத்தில் வந்து H+ எங்களுக்கு தேவைப்படுது. சரியா, H+ வந்து இங்கே தேவைப்படுது இந்த தாழ்த்தல் தாக்கத்தில். சரியா, அது இல்லாமல் இங்கே வந்து இங்கே தாக்கத்தில் வந்து பங்கு கொள்றல. சரியா, ஆகவே இங்கே வந்து H2 தாழ்த்தப்பட்டல. ஆகவே அந்த கூற்று பில. அடுத்தது ஃபிஃப்த் ஆன்சர். XO4 மைனஸ் X2 ப்ளஸின் நியம தாழ்த்தல் அழுத்தமானது Y3 ப்ளஸ் Y2 ப்ளஸ் எக்வஸின் நியம தாழ்த்தல் அழுத்தத்தை விட குறைவாகும் அப்படின்னு சொல்லி. இல்லை, இங்கே பாருங்கள், தாழ்த்தல் அழுத்தம் தாக்க வித தொடரில் மேலே உள்ளது கீழே உள்ளது அப்படி பார்த்தோம்டா. இப்போ 2 இதை எடுத்து 2 இங்கே வந்து உள்ளது வந்து
y3 ப்ளஸ் y2 ப்ளஸ், அதே மாதிரி இங்கே xO4 மைனஸ் அடுத்தது x2 ப்ளஸ். சரியா, ரெண்டு மின்வாய்கள் எடுத்தோம்டா இங்கே வந்து தாக்கவித தொடரில் கீழேக்கு இது மேலே. சரியா, அப்போ மேலேருந்து கீழே வர வர இப்படி தாழ்த்தல் அழுத்தம் வந்து கூடிக்கொண்டு வரும். தாழ்த்தல் அழுத்தம் கூடிக்கொண்டு வரப்போகுது. அப்போ மேலே உள்ளது இது ரெண்டையும் பார்க்கக்குள்ள y3 ப்ளஸ் y2 ப்ளஸ் உள்ளது மேலேக்கு. ஆகவே இது வந்து என்னோட தொழிற்படும், கீழே உள்ளது வந்து கேத்தோட தொழிற்பட போகுது. சரியா, மேலே உள்ளது என்னோட தொழிற்படும், கீழே உள்ளது கேத்தோட தொழிற்பட போகுது. ஆகவே தாழ்த்தல் அழுத்தம் வந்து மேலேருந்து கீழே வரக்குள்ள கட்டாயம் என்ன செய்யும், கூடிக்கொண்டு வரும். சரியா, ஓகே. அப்போ எப்பயுமே என்னோட உள்ளது வந்து மேலேக்கும், கேத்தோட உள்ளது கீழே இருக்கும். சரியா, அப்போ அழுத்தத்தை விட குறைவுன்னு சொல்லிடுறதால அந்த குற்றுப்பில் அதிகமாக காணப்பட போகுது. ஸோ இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆன்சர் சரியான ஆன்சராக வரும். சார் நாங்கள் 8வது கேள்வி பார்ப்போம். 25 பாகை சியில் 0.2 மூல் டெசிமீட்டர் -3 செறிவுடைய மின்னமிலம் HAயின் 50 சென்டிமீட்டர் கணத்தையும். சரியா, இப்போ HA எக்வஸ் எடுக்கிறாங்க. ஃபஸ்ட்டாக மின்னமிலம் எக்வஸ், அதில் வந்து 0.2 மூல் டெசிமீட்டர் -3 செறிவா, அது லெவலோ 50 சென்டிமீட்டர் கனமா, 50 சென்டிமீட்டர் கனமா. அதோட மின்னமிலம் HBயின் 50 சென்டிமீட்டர் கனம். மேலே சொல்லிக்கணும், 2 மூல் டெசிமீட்டர் -3 செறிவுடைய மின்னமிலம் HBயின் 50 சென்டிமீட்டர் கனம். சரியா, அடுத்த HB எக்வஸ் அடுத்த மின்னமிலம் அது வந்து எவ்வளோ, 2 மூல் டெசிமீட்டர் -3, அதில் 50 சென்டிமீட்டர் கனம் எடுக்கிறாங்க. சரியா, ரெண்டையும் கலந்து கரைசல் ஒன்று தயாரிக்கப்பட்டதெனின் அவ்விளைவு கரைசலில் H3O+ அயன் செறிவு மூல் டெசிமீட்டர் -3ல கேட்குறாங்க. சரியா, தரவு தந்திராங்க. HA HB ரெண்டுடையும் அயனாக்க மாறிலிகள் தந்திராங்க. சரியா, அயனாக்க மாறிலிகள் தந்து ஈக்கிறாங்க. சரி பார்ப்போம். இப்போ மின்னமிலம் உண்டுட H+ செறிவை காண்றதுக்கு உங்களுக்கு சமன்பாடு ஒன்று தெரியும், என்ன, C∝. சரியா, அடுத்து இன்னொரு சமன்பாடு உண்டு என்னன்னா KA சமன் C∝ வர்க்கம். சரியா, KA சமன் C∝ வர்க்கம். அடுத்தது H+ செறிவுக்கு வந்து இன்னொரு மாதிரியும் எழுதுவோம். எப்படின்னா KA × C√. சரியா, இப்படி ஒரு சமன்பாடும் இருக்குது. சரியா, ஓகே. அப்போ எங்களுக்கு வந்து இந்த சமன்பாட்டிலேருந்து இந்த சமன்பாடு வந்து அப்படின்னு நீங்கள் பாருங்கள்ல, இந்த KAக்கு பதிலாக C∝ வர்க்கம் போட்டான்னு வைங்கல, C∝ வர்க்கம் தர C வரும். சரியா, அதை வந்து அப்போ உள்ளுக்கு பெருக்கினாண்டா C வர்க்கம் α வர்க்கம்னு வரப்போகுது, ருட்ன்றதால C∝ வரும். ஆகவே இந்த சமன்பாடு தான் வரப்போகுது, எங்கே கீழேயும் வரப்போகுது. சரி, இப்போ வந்து எங்களுக்கு தேவையானது என்னாண்டா இந்த H+ KA × C அப்படின்றதான். இது வந்து இப்போ ஒரு மின்னமிலம் உண்டு ஈக்குவல, இங்கே வந்து 2 மின்னமிலங்களை கலக்குறாங்க. 2 மின்னமிலங்களை கலக்குறாங்க. அப்போ என்ன செய்யும்டா, ரெண்டுடையும் வர்க்க மூலங்கள் KAடையும் செறிவுகளுடையும் பெருக்கம் கூட்டிப்பட்டு அது வர்க்க மூலமாக்கப்படும். சரியா, அப்போ மொத்தமாக பார்க்குறதுக்கு நாங்கள் ஃபஸ்ட்டாக அதை பார்க்குறதுக்கு என்ன செய்யணும்டா, இது ரெண்டையும் கலக்கிறாங்க தானே, கனவுல வித்தியாசமாகுது. கனவுல வித்தியாசமாகிறதால என்ன செய்யும், செறிவுகளும் வித்தியாசமாகும். அப்போ எங்களுக்கு வந்து பார்த்தோன்னே சொல்லலாம், 2 முறை கனவுலவை இருந்தாண்டா செறிவு வந்து அரைவாசியாக உண்டு. நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். C1V1 சமன் C2V2. HAக்கு ஃபஸ்ட்டு பார்ப்போமே, 0.2 ஃபஸ்ட்டு 50 சென்டிமீட்டர் கனம்பிக்கு. அதுக்கப்புறம் C2 தான் காணணும், தர 100. சரியா, அப்போ C2 ரெண்டாவது செறிவு C2 தானே. அப்போ ரெண்டாவது கனவுல கூட்டினோன்னே அப்போ வந்து 50 100 வெட்டினா 2 வரும். ஆகவே 0.1 மூல் டெசிமீட்டர் -3 வரப்போகுது. சரியா, அப்போ HAட ரெண்டாவதுட. சரியா, கலந்த பின் போடுறேன். கலந்த பின் HAட செறிவு என்ன வருது, 0.1 மூல் டெசிமீட்டர் -3 வருது. அதே மாதிரி தான் HBக்கு நாங்கள் போட்டாலும் இதில் வந்து அரைவாசி வரும். என்ன வரும், HBட செறிவு 1 மூல் டெசிமீட்டர் -3 வரப்போகுது. சரியா, ஓகே. இப்போ அடுத்தது தான் நாங்கள் என்ன காணணும், H+ செறிவு காணணும். இப்போ H+ செறிவு இப்போ 2 இது மின்னமிலங்கள் காணப்படுது தானே. அப்போ அதுக்கு என்ன செய்யணும்டா, நாங்கள் வந்து
H+ செறிவு சமன் Ka1 into C சக Ka2 into C. அதாவது மின்னமிலம் ஒன்றிட அயனாக்க மாறிலி, மின்னமிலம் ரெண்டிட அயனாக்க மாறிலி. இது மின்னமிலம் ஒன்றிட செறிவு, மின்னமிலம் ரெண்டிட செறிவு முழுவதின் ரூட்டுன்னு வரும். சரியா? ஓகே. அப்போ இதை பார்த்தோம்னா Ka1 என்ன தந்துக்கிறாங்க? 1/10⁵ 1/10⁵ தர ஹெச்சேட வந்து செறிவு வந்து 0.1 இல்லையா? சக Ka2 வந்து என்ன? 1/10⁶ 1/10⁶ தர செறிவு வந்து உண்டு. சரியா? அப்போ வந்து இதை சுருக்கினாண்டா என்ன வரும்? சுருக்கினாண்டா வருது 2 தர 10⁶ முழுவதின் வர்க்கம்னு வரும். ஆகவே இதை வந்து சுருக்கினாண்டா வர்க்கமூலம் 2 தர 10⁻³ வரும். சரியா? அப்போ வர்க்கமூலம் 2 தர 10⁻³ அப்போ வர்க்கமூலம் 2 என்ன? 1.41 வரப்போகுது. 1.414 வரும். தர 10⁻³ மூல் டெசிமீட்டர் -3 வரும். இதான் என்ன? மொத்த H+ செறிவாக வரப்போகுது. சரியா? மொத்த H+ செறிவாக வரப்போகுது. ஆகவே இதுக்கு வந்து செகண்ட் ஆன்சர் சரியான ஆன்சராக வரும். சரி, 9வது கேள்வி பார்ப்போம். H2O2 பற்றிய பின்வரும் கூற்றுக்களில் எது உண்மையானது அன்று அப்படின்னு கேட்குறாங்க. சரி, உண்மையானது அன்று, பொய்யானது தான் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் கூற்றை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கூற்று, வெப்பப்படுத்தும் போது H2O2 இருவழி விகாரம் அடைகின்றது. அந்த கூற்று சரிதானே? H2O2 வந்து வெப்பப்படுத்தக்குள்ள இல்லாட்டி ஒளியில், பொதுவாக வந்து ஒளியில் எப்படியானது இருவழி விகாரம் அடையும். H2O2 H2O ஆகவும் சக O2 ஆகவும் இருவழி விகாரம் அடையும். இங்கே வந்து ஆக்சிஜனில் -1, இங்கே வந்து -2 ஆகவும் 0 ஆகவும் மாறப்போகுது. சரியா? அப்போ அந்த கூற்று சரி. அடுத்தது ரெண்டாவது கூற்று, H2O2வின் கொதிநிலை OH இங்கே கிளைக்கோலை விட அதிகமாகும் அப்படின்னு தந்திராங்க. H2O2வின் கொதிநிலை கிளைக்கோலை விட அதிகமாகும் அப்படின்னு தந்திராங்க. சரி, இப்போ பார்ப்போமே. கிளைக்கோல் அதோட மூலக்கூற்று சூத்திரம் எப்படி வரும்? கட்டமைப்பு எப்படி வருது? CH2OHன்னு வரப்போகுது. சரியா? சரியா? கிளைக்கோல்ட இப்படி வரப்போகுது. அதே என்ன H2O2 எப்படி வரும்? H2O2 இப்படி ஒரு ஷேப்பில் வரப்போகுது. சரியா? அப்போ ரெண்டுலேயும் 2 ஆக்சிஜன் மூலக்கூறுகளும் 2 ஹைட்ரஜன் மூலக்கூறுகளும் வருது. ஆனால் எக்ஸ்ட்ராவாக கிளைக்கோலில் வந்து ஒரு கார்பன் சங்கிலி ஒன்று சேர்ந்து. சரியா? ஓகே. நாங்கள் எக்ஸ்ட்ராவாக பார்த்தோன்னா இந்த அச்சுக்கும் இந்த OH சேர்வைக்கும் இடையில் உள்ள பிணைப்பு வந்து 111.5 பாகையாக வரும். அடுத்தது இன்றைக்கி இந்த OOH பிணைப்பு வந்து 94.8 பாகையாக வரப்போகுது. ஓகே. அடுத்தது வந்து OO பிணைப்பு நீளம் வந்து 147 பிகோமீட்டராக வரும். சரியா? 147 பிகோமீட்டராக வரப்போகுது. H2O2ன்றது வந்து ஒரு திறந்த புத்தக வடிவமாக காணப்படும். சரி, இதெல்லாம் எக்ஸ்ட்ராவாக உள்ளது. நாங்கள் இப்போ விஷயத்துக்கு வருவோம். ஒரு சேர்வையில் முனைவற்ற பகுதி கூட, அதாவது இங்கே வந்து முனைவற்ற பகுதி எது? இங்கே வந்து கார்பன் சங்கிலி உள்ள இந்த CH2 முனைவற்ற பகுதி வந்து ஒரு சேர்வையில் கூட கொதிநிலை கூடும். சரியா? இப்போ பாருங்களேன், CH3OH விட CH2OHக்கு முனைவுத்தன்மை அதிகம். சரியா? சரி, கொதிநிலை அதிகம். இங்கே வந்து முனைவற்ற பகுதி வந்து மேலுள்ளத்திட முனைவற்ற பகுதியை விட அதிகமாக காணப்படுது. ஸோ இங்கே வந்து கொதிநிலை அதிகமாக காணப்படும். சரியா? அதுக்கு முனைவற்ற பகுதி கூடும், முனைவற்ற பகுதி கூடுறதால பரப்பு கூடுது, பரப்பு கூடுறதால கொதிநிலை கூடும். அப்படி தான் சொல்லணும். சரியா? இங்கேயும் பாருங்கள், இங்கே வந்து முனைவற்ற பகுதி கூடுது, அதால் பரப்பு மொத்தத்தில் கூடுது, அதால் கொதிநிலை வந்து கிளைக்கோலுக்கு வந்து கூடியாக வரும். சரியா? ஓகே. அப்போ இங்கே வந்து H2O2 கொதிநிலை வந்து கிளைக்கோலை விட அதிகமாகும் அப்படின்னு சொல்லிடுறது பிழையான கூற்று. சரியா? பிழையான கூற்றாக வரும். நான் இதோடைய சொல்கிறேன். இதைய CH3CH
CH3OH அப்படி போட்டேன்னு வைங்கள, இதோட ஒப்பிடக்கொள்ள இதுக்கு வந்து பரப்பு குறையும். சரியா, கிளைகள் கூட கூட பரப்பு குறையும். ஆகவே இதை விட இதுக்கு வந்து கொதிநிலை கூடயே இருக்கும். சரியா, கிளைகள் கூட கூட பரப்பு குறையும். பரப்பு குறைஞ்சால் என்ன நடக்கும்? கொதிநிலை குறையும். சரியா, அப்போ வந்து மேல் உள்ளதுக்கு வந்து கொதிநிலை அதிகமாக காணப்படும். சரி, அது எக்ஸ்ட்ராவாக உள்ளே போய். சரி, இப்போ மூணாவதுக்கு வரும். மூணாவதுல Ag2O ஆனது H2O2வை O2 ஆக ஒட்சியேற்றும். H2O2 O2 ஒட்சியேற்றுமா? சரி, இப்போ பார்ப்போம் இதுக்கு வந்து தாக்கத்தை. நான் Ag ப்ளஸ்ன்னு இதில் சிக்கி போட்டுறேன். H2O2 ஓட தாக்கினாண்ட என்ன வரும்டா, என்ன செய்யும்? Ag ப்ளஸ் வந்து அதோட உயர் ஒட்சியேற்ற நிலையிலேக்கு அது வந்து தாழ்த்தப்படும். Ag சொலிடாக தாழ்த்தப்படும். ஆகவே இது வந்து தாழ்த்தப்பட்டா H2O2 ஒட்சியேற்றப்படணும். ஒட்சியேற்றப்பட்டா H2O2 கேஸுக்கு போகும். சரியா, O2 கேஸுக்கு போக போகுது. சரியா, அப்போ அப்படி பார்த்தோம்னா O2 ஆக ஒட்சியேற்றும் அப்படின்றது வந்து சரியான கூற்று. அடுத்தது நாலாவது வரும். H2O2 கிருமிக்கொல்லியாகவும் வெளிற்றியாகவும் தொழிற்படக்கூடியது. அந்த கூற்று சரி. சரியா, H2O2 எப்படியானதுன்னா கிருமிக்கொல்லி, வெளிற்றி, தொற்று நீக்கி, அப்படி ஒரு பரந்துபட்ட ஒரு இயல்பை கொண்டது தான் என்னென்னா H2O2ன்றது. அதில் கொதிநிலை வந்து கிட்டத்தட்ட 150 பாகைசிக்கு போகும். உருகுநிலை வந்து நீரை விட குறையும். கிட்டத்தட்ட -99 கிட்டாலன்னு நான் நினைக்கிறேன். சரியா, ஓகே. அப்போ அடுத்தது, அப்போ அப்படி பார்த்தோம்னா அதுவும் சரியான கூற்று. அடுத்தது 5th ஆன்சர். H2O2வில் உள்ள OO பிணைப்பு நீளமானது O2F2வில் உள்ள OO பிணைப்பு நீளத்திலும் பெரிதாகும். சரியா, ரெண்டிடையும் கட்டமைப்பு வடிவம் வந்து ஒரே மாதிரி தான் வரும். சரியா, ரெண்டிடையும் கட்டமைப்பு வடிவம் வந்து ஒரே மாதிரி தான் வரும். ஆனால் ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா, ஃப்ளோரினில் என்னைக்கு O2F2வில் வந்து ஃப்ளோரின்ற ஒரு மின்னெதிர்த்தன்மை கூடின ஒரு மூலகம் உண்டு இணைஞ்சிக்கு ரெண்டு பக்கத்துலையும். இந்த மின்னெதிர்த்தன்மை கூடின மூலகம் என்ன செய்யும்டா, ஆக்சிஜனில் உள்ள இலத்திரனை தன்னை நோக்கி இழுக்கும். சரியா, இணைக்கும். ஃப்ளோரின் வந்து ஆக்சிஜன் கிட்ட உள்ள இலத்திரனை வந்து தன்னை நோக்கி இழுக்கும். அதால் என்ன செய்யும்டா, இந்த ஆக்சிஜன் ரெண்டுலையும் உள்ள இலத்திரண்ட அடர்த்தி வந்து என்ன செய்ய போகுது? குறைய போகுது. இலத்திரண்ட அடர்த்தி வந்து குறையும். அப்போ இலத்திரன் அடர்த்தி குறைஞ்சேன்டா ஒத்த முனைகள் என்ன செய்யும்? ஒன்றே ஒன்று தள்ளும். சரியா, நாங்கள் சும்மா பெட்ரி காந்தத்தில் பார்க்குற மாதிரி. அப்போ இலத்திரன் நிற்கக்குள்ள ரெண்டும் ஒன்று தள்ள போகுது. சரியா, கிட்ட வராது. ஆகவே இலத்திரன் அடர்த்தி குறைஞ்சேன்டா தள்ளுற வீதம் குறையும். சரியா, தள்ளுற அந்த பவர் வந்து ஃபோர்ஸ் வந்து குறைய போகுது. அப்போ அப்படி குறைஞ்சேன்டா OO பிணைப்பு நீளம் வந்து குறையும். சரியா, அதால் OO பிணைப்பு நீளம் குறைய போகுது. H2O2வில் அப்படி இல்லை. H2O2வில் வந்து அப்படி ஒரு இழுக்கிற ஹைட்ரஜனுக்கு வந்து அவ்வளோ பெரிய மின்னெதிர்த்தன்மையே இல்லை. சரியா, மின்னெதிர்த்தன்மை ஆக குறைஞ்ச மூலகம் ஒன்று தான் ஹைட்ரஜன். ஆக குறவுண்டு இல்லை, ஆனால் பொதுவாக குறவு 2.1 கிட்டால பெருமானத்தில் காணப்பட போகுது. ஃப்ளோரினை விட குறவு. சரியா, அப்போ அப்படி பார்க்கக்குள்ள ஹைட்ரஜன் வந்து அவ்வளோக்கு இழுக்காது. அப்போ இலத்திரன் அடர்த்தி வந்து ஆக்சிஜனுக்கு வந்து இங்கே O2F2வில் உள்ள ஆக்சிஜனை விட அதிகமாக காணப்பட போகுது. ஆகவே OO பிணைப்பு நீளம் வந்து என்ன, இதை விட நீளமாக காணப்படும். சரியா, H2O2வில். இப்போ அப்படி பார்த்தோம்னா H2O2வில் உள்ள OO பிணைப்பு நீளம் O2F2 உள்ள நீளத்திலும் பெரிதாகும். அந்த கூற்று சரியாக வரும். அந்த கூற்று சரியாக வரப்போகுது. அப்போ இதுக்கு வந்து சரியான ஆன்சர் செகண்ட் ஆன்சர் வரும். சரியான, அதாவது பொய்யான ஆன்சர் வந்து செகண்ட் ஆன்சர் வரும். சரி, 10வது கேள்வி பார்ப்போம். 2 திரவங்கள் A, B என்பன இலட்சிய கரைசலை ஆக்குவனவாகும். ABயின் திரவ கலவையொன்று அதன் ஆவியுடன் சமநிலையில் உள்ள போது திரவ அவத்தையில் Aயின் மோல் சதவீதம் 25% அதனுடன் சமநிலையில் உள்ள ஆவியானது Aயின் மோல் சதவீதம் 50% காணப்பட்டது எனின் தூய A தூய Bயின் நிரம்பலாவிய அமுக்கங்களுக்கு இடையிலான விகிதம் என்னடி கேட்குறான். சரி, பார்ப்போம். இப்போ வந்து AB இலட்சிய கரைசல் 2 காம், இலட்சிய கரைசல் 2 காம் ABண்டு. சரியா, A லிக்விட் கீழேக்கும் அதே மாதிரி B லிக்விடும் கீழேக்கும்
அதுக்கப்புறம் ஆவி அவத்தையில் ஏ கேஸ் ஈக்க போகுது, அதே மாதிரி பி கேஸ் ஈக்க போகுது. சரி, ஓகே. இங்கே சொல்லிடுறாங்க ஏயின் திரவ அவத்தையில் ஏயின் மூல் சதவீதம் 25 பாகையா. சரியா, திரவ அவத்தையில் நான் திரவ அவத்தையில் உள்ள ஏட மூலுக்கு நான் எக்ஸ் ஏன்னு எடுக்கிறேன். சரியா, மூல் பின்னதை எக்ஸ் ஏன்னு எடுக்கிறேன். ஆகவே இங்கே 100க்கு 25 தந்திரதால எனக்கு போடணும்னா 4க்கு 1 போட்டுறேன். சரியா, ஓகே. அப்போ மூல் பின்னம் பார்த்தோம்னா XA சமன் XB தான் என்ன 1. சரியா, இங்கே ஏயும் பியும் மட்டும்தான் ஈக்கி. ஆகவே மூல் பின்னம் பார்க்கக்குள்ள ரெண்டையும் கலந்து உள்ளதை தான் பார்ப்போம். சரியா, 2 வாயு காணப்பட்டதால், 2 திரவம் காணப்பட்டதால். சரியா, அப்போ XA 4க்கு 1 இங்கே வரப்போகுது XB 4க்கு 3. சரியா, XB 4க்கு 3 வரப்போகுது. அதே மாதிரி வாயு அவத்தையில் மூல் பின்னம் தந்திராங்க என்ன மூல் சதவீதம் 50%. வாயு அவத்தையில் நான் வாயு அவத்தையில் உள்ள மூல் பின்னத்துக்கு பார்க்குறேன் YA. வாயு அவத்தையில் உள்ள மூல் பின்னத்துக்கு பார்க்குறேன். இங்கே 50% தந்திராங்க. அப்போ 100க்கு 50 அரைவாசி. ஆகவே ஹாஃப்னு எடுக்கிறேன். அப்போ YA ஹாஃப்ண்டா YB என்ன வரப்போகுது ஹாஃப் வரும். சரியா, ஓகே. அப்போ அடுத்தது காண்றது தான் ஈகி. உங்களுக்கு தெரியும் டோல்டன்ட பகுதி அமுக்க விதி. டோல்டன்ட பகுதி அமுக்க விதி PA சமன் YA. வாயு அவத்தையில் உள்ள ஏட மூல் பின்னம் தர மொத்த அமுக்கம். சரியா, வாயு அவத்தையில் உள்ள மொத்த அமுக்கம். இப்படி ஒரு டோல்டன்ட பகுதி அமுக்கம் சமன்பாடு உண்டு. அடுத்தது உங்களுக்கு தெரியும் ரெவால்ட்டின் விதி. அது எப்படி PA தான் வரும். இங்கேயும் XA இன்ட்டு P0 வரப்போகுது. சரியா, XAன்றது என்ன, இங்கே நாங்கள் சொன்ன மாதிரி திரவ அவத்தையில் உள்ள ஏட மூல் பின்னம் தர ஏட நிரம்பலாவி அமுக்கம். அதாவது நிரம்பலாவி அமுக்கம்ன்றது என்னன்னா ஏ மட்டும் ஒரு திரவத்தில் காணப்பட்ட நம்முடைய தொகுதியில் அது வைத்து வாயு அவத்தைக்கு வைத்து எவ்வளோ அமுக்கத்தை கொடுக்குமோ அதுக்கு தான் நாங்கள் சொல்லுவோம்னா ஏட நிரம்பலாவி அமுக்கம். சரியா, ஓகே. அப்போ நாங்கள் இது ரெண்டையும் கலந்து ஒரு சமன்பாடு ஒன்று எடுப்போம். YA இன்ட்டு PT சமன் XA இன்ட்டு P0 சரியா, XA இன்ட்டு P0 சமன்பாடு ஒன்று எடுப்போம். அதே மாதிரி தான் எங்களுக்கு இன்னொரு சமன்பாடு ஒன்று எடுக்கலாம். எப்படி இதே ப்ரோசஸில் தான் வரும். பிக்கு எடுப்போம். YB இன்ட்டு PT சமன் XB இன்ட்டு P0B எடுப்போம். சரியா, இப்போ நான் PT எழுவாய் மாற்றமாக்குறேன். சரியா, PT-யை அப்போ XA இன்ட்டு P0A கீழே YA வரப்போகுது. அதே மாதிரி நான் இங்கே PT எடுத்தேன்டா XA இன்ட்டு P0B XB இன்ட்டு P0B கீழே YBன்னு வரும். சரியா, PT ரெண்டுக்கும் சமன் தான். PTன்றது என்ன, பகுதி அமுக்கங்களோட கூட்டுத்தொகை. அதாவது வாயு அவத்தையில் உள்ள ஏட பகுதி அமுக்கத்திலையும் பீட பகுதி அமுக்கத்திலையும் கூட்டுத்தொகைக்கு தான் நாங்கள் என்ன சொல்லுவோம் PT. சரி, ஓகே. அப்போ ரெண்டு பக்கம் PT சமன் தானே. அப்போ XA இன்ட்டு P0A கீழே YA சமன் XB இன்ட்டு P0B கீழே YB இன்ட்டு வரப்போகுது. சரி, இப்போ இதுக்கு எங்களுக்கு தேவையான பெருமானங்கள் பிரதியிட்டால் விட வரப்போகுது. அதுக்கு நாங்கள் P0A கீழ் P0Bன்றதை எடுத்துட்டிப்போம். P0A கீழ் P0B சமன் XB YA XB YA கீழ் XA YBன்னு வரும். சரியா, ஓகே. அப்போ இங்கே XB என்ன எங்களுக்கு தெரியும் 3/4. 3/4 YA half. அதே மாதிரி XA 1/4 YB half வரப்போகுது. சரியா, ஓகே. அப்போ இங்கே 4 கேன்சல் ஆகும், half கேன்சல் ஆக போகுது. விட வரும் 3. விட வரும் 3 வரும். அப்போ இதுக்கு ஃபர்ஸ்ட் ஆன்சர் சரியான ஆன்சராக வரப்போகுது.
சரி 11வது கேள்வி பார்ப்போம். A gas plus B gas 2C gas டெல்டா எஸ் தீட்டா பெருமானம் தந்திராங்க 50 ஜூல் மூல் -1 கெல்வின் -1 சரியா? இப்போ பார்ப்போம். டி கெல்வின் வெப்பநிலையில் இத்தாக்கத்தின் டெல்டா ஜி தீட்டா வந்து -100 கிலோ ஜூல் மூலம் 2T கெல்வின் வெப்பநிலையில் டெல்டா ஜி தீட்டா வந்து -150 கிலோ ஜூல் -1 மாறுதா? சரி, வெப்பநிலையுடன் டெல்டா எஸ் தீட்டா ஆகியன மாற்றம் அடையவில்லை. டி கெல்வின் வெப்பநிலை பெருமதி என்னன்னு கேட்குறாங்க. சரி பார்ப்போம். A gas plus B gas சமநிலை 2C gas சரியா? ஓகே, உங்களுக்கு சமன்பாடு தெரியும். டெல்டா ஜி சமன் டெல்டா ஹெச் மைனஸ் டி இன்ட்டு டெல்டா எஸ் சரியா? இப்போ வந்து நாங்கள் வந்து டி கெல்வின் வெப்பநிலையில் சமன்பாடு எடுப்போம் சரியா? டி கெல்வின் வெப்பநிலையில் சமன்பாடு எப்படி எடுக்கிற? டெல்டா ஜி தீட்டா தெரியும் என்ன? -150 கிலோ ஜூல் மூல் -1 சமன் டெல்டா எஸ் மாறல, டெல்டா எஸ் எடுக்கிறேன் மைனஸ் டி மாறல தர டெல்டா எஸ் வந்து என்ன? 50 ஜூல் மூல் -1 கெல்வின் -1 தந்தி. நாங்கள் இங்கே டெல்டா ஜி எடுக்கிற பெருமானம் என்ன? கிலோ ஜூல். அப்போ வந்து ஒரு சமன்பாட்டிலேயே ஜூலையும் கிலோ ஜூலையும் வேறு வேறு எடுக்கலாம். கிலோ ஜூல் எடுத்தாண்டா கட்டாயம் அங்கேயும் நாங்கள் வந்து கிலோ ஜூலில் தான் எடுக்கணும். இல்லாட்டி நாங்கள் இதை வந்து 10 மாற்றி ஜூல்லையும் எடுத்துக்கலாம். 2 தான் சரியா? அப்போ வந்து நான் இங்கே கிலோ ஜூல் எடுத்துக்கிறதால நான் வந்து அங்கே 50 தர 10⁻³ கிலோ ஜூல் மூல் -1 கெல்வின் -1 எடுக்கிறேன் சரியா? ஓகே, இது வந்து டி கெல்வின் வெப்பநிலையில். சரி, நான் இதை இப்போயே சுருக்கிறேன். -150 சமன் டெல்டா ஹெச் மைனஸ் நான் வந்து 50 தர 10⁻³ எழுதுகிறேன் 0.05. அப்போ எப்படி எழுதுகிறேன்? 2 தானே 3 தானே பின்னுக்கு எடுத்து வரேன் சரியா? அப்போ 0.05 டீண்டு வரப்போகுது. 0.05 டீண்டு வரப்போகுது. சரி, அப்போ இங்கே டெல்டா ஹெச் எழுவாய் மாற்றுறேன். டெல்டா ஹெச் சமன் -150 ப்ளஸ் 0.05 டீண்டு வரும் சரியா? ஓகே, அப்போ இங்கே இது வந்து நான் முதலாம் சமன்பாடுன்னு எடுத்து. ரெண்டாவது 2T வெப்பநிலையில் டெல்டா ஜி பெருமானம் என்ன? -100 சாரி, இதில் வந்து ஃபஸ்ட்டாக வந்து 100 கிலோ ஜூல் மூல் -1 தான் தந்திராங்க. ஃபஸ்ட்டு 100 கிலோ ஜூல் மூல் -1. ஆகவே எனக்கு வந்து வரப்போகிறது என்ன? இன்னைக்கு 100 கிலோ ஜூல் மூல் -1, இங்கேயும் 100 கிலோ ஜூல் மூல் -1 வரும். அடுத்தது 2T கெல்வின் வெப்பநிலையில் வந்து டெல்டா ஜி தீட்டா வந்து -150 சமன் அலகுகளை போடல டெல்டா ஹெச் மைனஸ் 2T தர 50 தர 10⁻³ வரும் சரியா? ஓகே, அப்போ இங்கே வந்து -150 சமன் டெல்டா ஹெச் மைனஸ் 100 தர 10⁻³. ஆகவே இதை வந்து சுருக்கினாண்டே என்ன வரும்? 0.1 டீண்டு வரப்போகுது. அப்போ டெல்டா ஹெச்சை வந்து எழுவாய் மாற்றுறேன். டெல்டா ஹெச் சமன் -150 சக 0.1 டீண்டு வரும். இது வந்து ரெண்டாவது சமன்பாடு. சரியா? ஓகே, அப்போ அடுத்தது பார்ப்போம். இது ரெண்டையும் நான் சமப்படுத்துறேன் சரியா? டெல்டா ஹெச் மாறல தானே? டெல்டா ஹெச் மாறல, டெல்டா எஸ்ஐயும் மாறலன்னு அவங்க சொன்னாங்க. ஓகே, அப்போ 1 சமன் 2 சமப்படுத்தினா என்ன வரும்? -100 ப்ளஸ் 0.05 டி சமன் -150 ப்ளஸ் 0.1 டீண்டு வரும். 0.1 டீண்டு வரப்போகுது. ஆகவே நான் எங்களை எடுத்து வரேன். இதை எடுத்து வந்து கழிச்சாண்டா 50 சமன் இது அங்கே எடுத்து போனாட்டா 0.05 டீண்டு வரும். ஆகவே டி சமன் என்ன வரும்? நான் இதை வந்து 50 தர 10⁻³ எழுதுகிறேன். 50 தர சரி பரவாயில்ல
50 கீழ் 50 தர 10/3 சரியா? அப்போ 50 வெட்டிப்படும் 13 மேலே போனாண்டா 1000 கெல்வின்ட்டு வரப்போகுது. 1000 கெல்வின்ட்டு ஆன்சர் வரப்போகுது. அப்போ இதுக்கு 4th ஆன்சர் சரியான ஆன்சர் ஆகும். சரி, 12வது கேள்வி. சில சேர்வைகள் அல்லது அயனினங்கள் தொடர்பான கலப்பாக்கம், இலத்திரன் சோடி கேத்திர கணிதம் மற்றும் வடிவம் பற்றிய பின்வரும் கூற்றுக்களில் உண்மையானவை. சரி, பார்ப்போம். ஏ கூற்று கேட்குறாங்க. I3- அயனின் மைய அணுவை சூழவுள்ள இலத்திரன் சோடி கேத்திர கணிதம் முக்கோண இருக்கும்பகமாகும். சரி, பார்ப்போம். I3- கட்டமைப்பு எப்படி வரும்டா? I3- I சரியா? ஓகே. அப்போ அயடினில் வந்து அது ஒரு 17ஆம் கூட்ட மூலகம். இறுதி ஓட்டில் வந்து 7 இலத்திரன்கள் காணப்பட போகுது. 2 ஏற்கனவே இந்த பிணைப்புகளை கொடுத்துருச்சு. அப்போ மீதி 6 மீதி எத்தனை வரணும்? 5 வரணும். 5 போடையெல்லாம் 6 போடுவோம். அப்போ போட்டாண்டா எக்ஸ்ட்ராவாக ஒரு இலத்திரன் வருது. ஆக இதுக்கு மைனஸ் வரும். அப்போ இறுதி மற்ற ஐக்கு வந்து சரியாக 7 இலத்திரன் நான் போடுவோம். சரியா? இந்த கட்டமைப்பில் வந்து பிணைப்பு கோணம் வந்து கிட்டத்தட்ட 180 பாகையாக வரும் நேர்கோடு. அடுத்தது வடிவம் வந்து முக்கோண இருக்கும்பக வடிவமாக, இலத்திரன் சோடி கேத்திர கணிதம் வந்து முக்கோண இருக்கும்பகமாக வரப்போகுது. சரியா? ஓகே, முக்கோண இருக்கும்பகமாக வரும். எப்படி வரும்? இப்படி இந்த 3 பிணைப்பு சோடிகளும் ஒரே தளத்தில் வரும். மேலுள்ளதும் கீழுள்ளதும் கிட்டத்தட்ட 180 பாகையில் வரும். சரியா? அதான் முக்கோண இருக்கும்பகம்னு சொல்ல போகிறோம். சரி, அப்போ அந்த கூற்று வந்து சரியான கூற்று. அடுத்தது பி கூற்று வரும். N2O-இன் மைய அணு sp2 கலப்புக்கு உட்பட்டு இருக்கும். சரி, N2O-ட கட்டமைப்பு என்ன? N2O-ட இப்படி வரும். அப்போ நைட்ரஜனில் இறுதி ஓட்டில் வந்து 5 இலத்திரன்கள் காணப்படும். ஆனால் இங்கே வந்து அட்டக விதிப்படி பூர்த்தி செஞ்சிக்கு இறுதி ஓட்டில் 4 இலத்திரன்கள் தான் வருது. ஆகவே இனி +1 வரும். இங்கே வந்து 2 வருது. அப்போ நான் 2 தனிச்சோடி இலத்திரன்களை எக்ஸ்ட்ரா போடுறேன். போட்டாண்டா என்ன வரும்? இறுதி ஓட்டில் 6 வருது. 5 தான் இருக்கணும். ஆகவே -1 வரும். இங்கே ஆக்சிஜன் நார்மலாக வர மாதிரி வரப்போகுது. சரி, அப்படி வந்தேன்டா மைய அணு sp2 கலப்பாக்கப்பட்டீங்க இல்லை, ஏன்னா வந்து sp கலப்பாக்கப்பட்டீங்க. சரியா? sp கலப்பாக்கப்பட்டீங்க. ஆகவே அந்த கூற்றை வந்து நாங்கள் பிளான் எடுப்போம். அடுத்தது சி கூற்று. சி கூற்றில் ClF3 மூலக்கூறின் மைய அணு ஒரு தனிச்சோடி இலத்திரனை கொண்டிருக்கும். சரி, அதை பார்ப்போம். குளோரின் ஃப்ளோரின் ஃப்ளோரின் ஃப்ளோரின். சரியா? அப்போ குளோரினில் வந்து 2 தனிச்சோடி இலத்திரன்கள் வரும். ஆகவே இது வந்து ஒரு டி ஷேப், டி வடிவம் உடையதாக காணப்படும். ஃப்ளோரின் குளோரின் ஃப்ளோரின் இடையிலான பிணைப்பு கோணம் 90 பாகையாக வரும். சரியா? ஓகே. அப்போ இங்கே வந்து குளோரினில் வந்து தனிச்சோடி இலத்திரன்கள் 2 வரப்போகுது. 1 என்று சொல்லியதால் அந்த கூற்றும் பிளாண்டு எடுப்போம். சரியா? அடுத்தது டி கூற்று. XCOF4 மூலக்கூறு சதுர கூம்பக வடிவம் உடையது. சரியா? பார்ப்போம். XCOF4 4 ஃப்ளோரின் மூலக்கூறுகள் வரும். 4 ஃப்ளோரின் மூலக்கூறுகள் வரப்போகுது. சரியா? எக்ஸின்றது ஜெனன்றது வந்து 18ஆம் கூட்ட மூலகம். ஆகவே இறுதி ஓட்டில் வந்து இங்கே 6 அப்போ தனிச்சோடி இலத்திரன் உண்டு. இதுக்கு வந்து நான் எக்ஸ்ட்ரா போடுறேன். சரியா? தனிச்சோடி இலத்திரன் உண்டு எக்ஸ்ட்ராவாக போட போகிறேன். இது வந்து என்ன வடிவம் உடையதுண்டா? சதுர கூம்பக வடிவம் உடையது. சதுர கூம்பக வடிவம் உடையதாக காணப்பட போகுது. சரியா? எக்ஸ்ட்ராவாக சொல்கிறேன். மைய அணுவை சுற்றி 4 பிணைப்பு சோடிகளும் 2 தனிச்சோடியம் வந்தாண்டா இதுக்கு செல்லுவோம் சதுர தளம்டு. சரியா? சதுர தளம்டு செல்லுவோம். அதே மாதிரி இங்கே உள்ள மாதிரி வந்தாண்டா சதுர கூம்பகம்டு. மைய அணுவை சுற்றி 5 பிணைப்பு சோடிகளும் 1 தனிச்சோடி இலத்திரன் வந்தாண்டா அதுக்கு செல்லும் சதுர கூம்பகம்டு. அதே மாதிரி 6 பிணைப்பு சோடிகள் வந்தாண்டா அதுக்கு செல்லுவோம் எண்முகிண்டு செல்லுவோம். எண்முகிண்டு செல்ல போகிறோம். சரி, இப்போ இங்கே வந்து சதுர கும்பக வடிவம் முடியறதுன்றதால அந்த கூற்று வந்து சரின்னு எடுப்போம். அப்போ ஏடி சரியானது தானே கேட்குறாங்க. ஆகவே ஏடி சரி.
4th ஆன்சர் வரப்போகுது. சரி, 13வது கேள்வி பார்ப்போம். 0.54 கிராம் அலுமினியம் ஆனது 1 மூலர் செறிவுடைய HClஇன் 50 சென்டிமீட்டர் கன மாதிரியுடன் தாக்கமடைய விடப்பட்டது. இத்தாக்கம் தொடர்பான சரியான கூற்று. சரி பார்ப்போம். அலுமினியம் HClோட தாக்குது. சரியா, அலுமினியம் HClோட தாக்க போகுது. அலுமினியம் HClோட தாக்கக்குள்ள அலுமினியம் வந்து AlCl3, அதாவது Al3+ உட்சேற்றப்படும். அப்போ இங்கே தாழ்த்தப்படக்குள்ள குளோரின் வந்து -1 லேக்கி, அது வந்து இழிவு ஒட்சியேற்ற நம்பர், அதை விட குறைய இயலாம், தாழ்த்தப்பட இயலாம். சரியா, குளோரினை வந்து -1லேருந்து +7 வரைக்கும். சரியா, அப்போ ஹைட்ரஜன் வந்து +1 லேக்கி, அது வந்து H2ஆக தாழ்த்தப்படும். சரியா, H2ஆக தாழ்த்தப்பட போகுது. சரி, இப்போ பார்ப்போம், சமப்படுத்துவோம். குளோரின் 3 குளோரின், அலுமினியம் உண்டு, இப்போ 3/2 வரும். சரியா, நான் வந்து இதை வந்து முழு எண்ணில் எடுக்கிறதுக்காக நான் 2ஆல் பெருக்கிறேன். அப்போ 6, 2, இன்னைக்கு என்ன வரும், 3 வரப்போகுது. சரியா, ஓகே. அப்போ இங்கே 0.54 கிராம் அலுமினியம், 0.54 கிராம் அலுமினியம். அப்போ நான் இதை மூலுக்கு நான் எனக்கே மாற்றிட்டேன். மூல் காண்றதுக்கு என்ன செய்யணும், மூலக்கூற்று திணிவால் பிரிச்சணும். சரியா, அப்போ 0.54 கீழ் மூலக்கூற்று திணிவு 27, ஆகவே பிரித்தா வரும் 2 தர 10^2, 2 தர 10^2 3 வரப்போகுது. 2 தர 10^2 3 வரப்போகுது. நான் எழுதுகிற இதை 20 தர 10^3 3 எழுதிக்கொள்கிறேன். சரியா, ஓகே. அடுத்தது 1 மூலர் செறிவுடைய HCl 50 சென்டிமீட்டர் கணம். 1 மூலர் செறிவுடைய HCl 50 சென்டிமீட்டர் கணம், அப்படி தானே? ஆகவே நான் இதை வந்து N7CV-ன்றதால 1 தர 50 தர 10^3 என்று எடுக்கிறேன். ஆகவே 50 தர 10^3 3 வரும். சரியா, இது வந்து நாங்கள் ஆரம்பத்தில் எடுத்த சரி மூல்கள் தான் இவ்வளோ. ஓகே, இப்போ கேள்விக்கு போ. அலுமினியம் எல்லைப்படுத்தும் தாக்கியாகவும் HCl மிகை தாக்கியாகவும் காணப்படும். சரி, இதை பார்க்கக்குள்ள இப்போ முற்றாக எது தாக்கமடையும், எது வந்து எஞ்சும் அப்படின்னு பார்த்தோம்னா, பீசமானம் வந்து 2க்கு 6, அதாவது 1க்கு 3. சரியா, அலுமினியத்தில் இப்போ முற்றாக 2ம் தாக்கமடையணும்டா அலுமினியத்தில் 1 கிராம் தேவைண்டா, HClல 3 கிராம் தேவைப்படும். சரியா, அதே மாதிரி தான் இப்போ இங்கே 20 தர 10^3 மூலிக்கு, இங்கே 50 தர 10^3 மூலிக்கு. அலுமினியம் முற்றாக தாக்கணும்டா HClல எவ்வளோக்கு தேவைப்படும், 20 தர 10^3 இதுண்டா 1க்குண்டா 3 மடங்கு இங்கே தேவைப்படும். ஆகவே 20 தர 10^3 மூல் முற்றாக தாக்கணும்டா இங்கே 60 தர 10^3 மூல் தேவைப்பட்டிருக்கும். 60 தர 10^3 மூல் இங்கே தேவைப்பட்டிருக்கும். ஆனால் இவ்வளோ இங்கே காணப்படுதா, இல்லை. இங்கே உள்ளது எவ்வளோ, 50 தர 10^3 மூல் தான். 50 தர 10^3 மூல் தான் இங்கே காணப்படுது. ஆனால் இது அலுமினியம் முற்றாக தாக்கணும்டா இங்கே தேவைப்பட்டிருக்க வேண்டியது 60 தர 10^3 மூல். அப்போ அவ்வளோ இல்லை. அப்போ HCl தான் இங்கே லிமிட்டடாக காணப்படுது. சரியா, HCl தான் இங்கே லிமிட்டடாக காணப்படுது. அப்போ 50 தர 10^3 மூல் காணப்படுறதால HCl தான் எப்படி காணப்படுது, லிமிட்டடாக காணப்படுது. அலுமினியம் மிகை தாக்கியாக காணப்படுது. இதே நாங்கள் ஆப்போசிட்டாக பார்ப்போமே. இப்போ HCl முற்றாக தாக்கணும்டா, HCl முற்றாக தாக்கணும்டா 50 தர 10^3 மூல் இங்கே 6க்கு 3. சரியா, 6க்கு 2, ஆகவே 3க்கு 1. அப்போ இதில் வந்து 3 மடங்கு தேவைன்னா இங்கே 1 மடங்கு தான் தேவைப்படுறது. அப்போ 50 கீழ் 3 தர 10^3 இருந்தால் போதுமேங்க. சரியா, அப்போ எப்படியுமே 20 விட குறைவாக தான் தேவைப்படும். ஆகவே அலுமினியம் வந்து மிகையாக காணப்படுது, இங்கே HCl வந்து எல்லைப்படுத்தும் தாக்கியாக காணப்படுது. சரியா, ஓகே. அப்போ அப்படி பார்த்தாண்டா அந்த கூற்று வந்து எப்படி வரும், பிலண்டு வரும். சரியா, ஓகே. அடுத்தது, இத்தாக்கத்தின் போது விடுவிக்கப்பட்ட H2 வாயுவின் கனவளவு STPயில் 560 சென்டிமீட்டர் கனமா? சரி பார்ப்போம். இப்போ எங்களுக்கு தெரியும் தானே, HCl வந்து முற்றாக தாக்க போகுது. எல்லைப்படுத்தும் தாக்கி என்னென்னா அதுதான் முற்றாக தாக்க முடியும். HCl எல்லைப்படுத்தும் தாக்கி, ஆகவே முற்றாக தாக்க முடியும். HClக்கும் H2க்கும் இடையிலான பீசமான குணகம் வந்து 6க்கு 1. சரியா, ரேஷியோ வந்து 6க்கு 3, ஆகவே ½ 2க்கு 1 வரும். அப்போ 50 தர 10^3 மூல் தாக்கக்குள்ள H2 எவ்வளோ உருவாகும்,
25 தர 10⁻3 மூல் உருவாக போகுது. சரியா? மூல் உருவாக போகுது. சரி, இப்போ அதை வச்சு எங்களுக்கு பார்க்கலுமேண்ணா. உங்களுக்கு இன்னொரு எஸ்டிபியில் வந்து பார்க்குறதுக்கு இன்னொரு சமன்பாடு ஒன்று தெரிஞ்சுக்கணும். மூல் சமன் கனவளவின் கீழ் மூலர் கனவளவேண்டு. மூலர் கனவளவேண்டு. நான் வந்து கனவளவு இங்கே வந்து மேலே சென்டிமீட்டர் கணத்தில் எடுத்தோண்டா மூலர் கனவளவு வரும் 22,400 சென்டிமீட்டர் கணம்ண்டு. சரியா? நாங்கள் மேலே வந்து டெசிமீட்டர் கணத்தில் எடுத்தோண்டா கீழே அதே 10⁻3 பெருக்கி வரும். எவ்வளோ? 22.4 டெசிமீட்டர் கணம்ட்டு வரப்போகுது. சரியா? சரி, இப்போ பார்ப்போம், கனவளவு பார்ப்போம். எங்களுக்கு மூலர் கனவளவு தெரியும். இப்போ இங்கே எஸ்டிபியில் வந்து 560 சென்டிமீட்டர் கணம். சென்டிமீட்டர் கணத்தில் தந்திரதால நாங்கள் வந்து சென்டிமீட்டர் கணத்திலேயே பார்ப்போம். அப்போ மூல் வந்து எங்களுக்கு தெரியும் என்ன? 25 தர 10⁻3. சரியா? கனவளவு வந்து தான் காணணும். மூலர் கனவளவு 22,400 சென்டிமீட்டர் கணம். சரியா? சென்டிமீட்டர் கணம்னு வரப்போகுது. அப்போ இது வந்து மேலே இது பெருக்கிப்பட்டா 25 தர 10⁻3 பெருக்கினண்டா 22.4 வரும். அப்போ இதை சுருக்கினண்டா வரும் 560 சென்டிமீட்டர் கணம் சரியாக வரப்போகுது. 560 சென்டிமீட்டர் கணம் சரியாக வரும். ஆகவே அந்த கூற்று வந்து இப்படியானது சரியான கூற்று. சரியா? H2 கனவளவு வந்து எப்படியானதாகும்? 560 சென்டிமீட்டர் கணம். அடுத்தது சி கூற்று, HCl எல்லைப்படுத்தும் தாக்கியாக காணப்படும். அது சரியானா? அதான் நாங்கள் ஃபஸ்ட்டாக பார்த்தோம், HCl எல்லைப்படுத்தும் தாக்கி. அடுத்தது டி, இந்த அளவு அலுமினியம் முற்றாக தாக்கமுடைய ஒரு மூலர் NaOH-இன் 30 சென்டிமீட்டர் கணம் தேவைப்படும். சரி, அதை பார்ப்போம். அதில் அலுமினியத்துக்கும் NaOH-க்கும் பார்த்தோம்டா, அலுமினியம் NaOH, இதில் வந்து நான் OH மைனஸ்னு எடுக்கிறேன். OH மைனஸ். சரியா? AlOH த்ரைஸ்ன்னு வரப்போகுது. சரியா? அப்போ வந்து OH த்ரைஸ், OH வந்து 3 காணப்படுறதால 3 நான் போடுறேன். சரியா? ஓகே. இப்போ இங்கே அலுமினியம் முற்றாக தாக்கமடைய. இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டாக பார்த்தோம்னா அலுமினியம் 20 தர 10⁻3 மூல் வந்துச்சு. 20 தர 10⁻3 மூல் வந்துச்சு. அப்போ அதோட தாக்குறேன்டா 1க்கு 3ன்றதால OH மைனஸில் எவ்வளோ தேவைப்பட்டிக்கும்? 60 தர 10⁻3 மூல் தேவைப்பட்டிக்கும். சரியா? 60 தர 10⁻3 மூல் NaOH தேவைப்பட்டிக்கணும். சரியா? ஓகே. அப்போ அடுத்தது என்ன? எங்களுக்கு வந்து இதை N7 CV போட்டால் சரி. இப்போ மூல் எடுக்கிறதுக்கு செறிவு வந்து இங்கே தந்திராங்க. ஒரு மூல் தர கனவளவு மூல் வந்து என்ன? 60 தர 10⁻3 இது வரப்போகுது. சரியா? அப்போ கனவளவு என்ன வரும்? 60 தர 10⁻3 என்ன வரும்? டெசிமீட்டர் கண்ணூர் வரப்போகுது. சரியா? டெசிமீட்டர் கண்ணு வரப்போகுது. ஆகவே இதை வந்து நான் 13ஆல் பெருக்கினேன்டா 60 சென்டிமீட்டர் கணம்னு வரும். 60 சென்டிமீட்டர் கணம்னு விட வரப்போகுது. சரி, அப்போ அப்படி பார்த்தோம்டா இங்கே 30 சென்டிமீட்டர் கணம்னு தந்திரத்தால் அந்த கூற்றும் பிழையாகும். அந்த கூற்றும் பிழையாக போகுது. அப்போ இங்கே வந்து சரியான கூற்றுக்கள் பியும் சியும், அதாவது செகண்ட் ஆன்சர் வரும். சரி, 14வது கேள்வி. கூட்டம் 17 மூலகங்கள் பற்றிய பின் தவறான கூற்று எது அல்லது இவை? சரி, ஏ கூற்று, பிணைப்பு பிரிகை வெப்ப உள்ளுரைகள் F2Cl2Br2 எனும் வரிசையில் அமையும் அப்படின்னு சொல்லி. சரி, பிணைப்பு பிரிகை வெப்ப உள்ளுரையில் எப்படி வரும்டா? பிணைப்பு பிரிகை வெப்ப உள்ளுரைக்கு ஒரு கிராஃப் ஒன்றிக்கு பிணைப்பு பிரிகை வெப்ப உள்ளுரை, அதில் F2Cl2Br2I2 இப்படியான ஒரு கிராஃப் ஒன்று தான் அதில் வரப்போகுது. F2Cl2Br2I2. சரியா? வளமையாக ஒவ்வொரு சேர்வைகளும் எப்படின்னா கூட்டம் வழியே பருமன் வந்து கூடி கொண்டு வரும். பருமன் கூட்டுறதால பிணைப்பு நீளம் கூட போகுது. பிணைப்பு நீளம் கூட்டுறதால பிணைப்பு பிரிகை வெப்ப உள்ளுரை குறையும். நான் மறுக்கணும் சொல்கிறேன். வளமையாக இங்கே
இது என்ன ஹெலஜன் ஈரணு மூலகங்கள் இல்லை நான் சொல்கிறேன், வளமையாக ஈரணு வாயுக்கள் இல்லை, நான் வேறு பொதுவாக நான் சொல்கிறேன். வளமையாக ஒவ்வொரு சேர்வைகள்லேயும் கூட்டத்திலேருந்து கீழ் நோக்கி வர வர எப்படின்டா பருமன் கூடும். பருமன் கூடுறதால பிணைப்பு நீளம் கூடும். பிணைப்பு நீளம் கூடுறதால எப்படி பிணைப்பு பிரிகை வெப்புள்ளரை குறைய போகுது. சரியா? பிணைப்பு பிரிகை வெப்புள்ளரை என்னென்னா அந்த பிணைப்பை உடைச்ச தேவைப்படுற சக்தி, அதுக்கு தான் பிணைப்பு பிரிகை வெப்புள்ளரைன்னு வரும். சரி, அப்போ அப்படி வளமையாக உள்ளது அப்படி. ஆனால் இங்கே வந்து கொஞ்சம் ஒரு ஸ்பெஷல் அப்படின்டா இங்கே கொஞ்சம் மாறி வரப்போகுது. சரியா? சரியாக பார்த்தீங்கன்னா ஃப்ளோரினுக்கு வந்து எல்லாத்தையும் விட பிணைப்பு பிரிகை வெப்பவுள்ளரை எப்படி எந்திக்கணும், அதிகமாக எந்திக்கணும். ஏன்னா இது பிணைப்பு பருமன் வந்து எப்படி பருமன் வந்து F2 பருமன் வந்து மற்றதோட ஒப்பிடக்குள்ள குறவு. அப்போ அதுக்கு வந்து குறவாக வந்திக்கணும். இங்கே வந்து கொஞ்சம் விதிவிலக்காக வாரதுக்கு காரணம் என்னாண்டா, பிணைப்பு பிரிகை வெப்பவுள்ளரை கொஞ்சம் குறையிறதுக்கு காரணம் என்னாண்டா, ஃப்ளோரினில் பிணைப்பில் ஈடுபடாத தனிச்சோடு இலத்திரன்கள் காணப்படுதுன்னு இதுக்கிடையில் வர தள்ளிகை காரணமாக என்ன செய்யும்டா பிணைப்பு பிரிகை வெப்பவுள்ளரை எதிர்பார்க்கறதை விட நல்லா குறைவாக காணப்படும். சரியா? இல்லாட்டி F2க்கு தான் அதிகமாக காணப்பட்டிக்கணும். அதுக்கு வந்து குறையிறதுக்கு காரணம் என்னாண்டா பிணைப்பில் ஈடுபடாத தனிச்சோடு இலத்திரன்களுக்கு இடையிலான தள்ளிகை காரணமாக தான் என்ன வரும், பிணைப்பு பிரிகை வெப்பவுள்ளரை வந்து குளோரின் புரோமினை விட ஃப்ளோரினுக்கு வந்து குறைவாயிருக்கும். சரியா? ஓகே. I2க்கு வந்து நல்லா குறைவாகிறதுக்கு காரணம் நார்மல். நான் வந்து சொல்கிற மாதிரி தான் ஐட வந்து பருமன் கூடுறதால பிணைப்பு நீளம் கூடுது, பிணைப்பு பிரிகை வெப்பவுள்ளரை குறையுது. சரியா? ஓகே. அப்போ அப்படி பார்த்தோம்னா பிணைப்பு பிரிகை வெப்பவுள்ளரை வந்து ஃப்ளோரினுக்கு வந்து நல்லா கூடன்னு சொல்லிடுறதால அந்த கூற்றை வந்து நாங்கள் இங்கே பிளாண்டு எடுப்போம். அடுத்தது, ஃப்ளோரின் தவிர்ந்த ஏனைய மூலகங்கள் எல்லாம் சேர்வைகளில் -1 தொடக்கம் +7 வரையான உறுதியான உச்சேற்ற நிலைகளை வெளிக்காட்டும் அப்படின்னு சொல்லி உறுதியான நாங்களே தான் இந்த கேள்வி வந்து பிளான்றதுக்கு பாயிண்ட் பார்ப்போம். ஃப்ளோரின்ட உறுதியான உச்சேற்ற எண்கள் எப்படின்னா -1ம் 0 மட்டும்தான் இதில் உறுதியான உச்சேற்ற நிலைகளாக காணப்படும். -1ம் 0. சரியா? குளோரின் எப்படி, குளோரின்ட -1 0 +1 +5 +7 வரும். சரியா? ஓகே. அதே மாதிரி புரோமின்ட -1 0 +1 +5 +7 வரப்போகுது. இங்கே வந்து எக்ஸ்ட்ராவாக இங்கே +3 வரும் குளோரினுக்கு. அதே மாதிரி அயோடினுக்கு வந்து வரும் -1 0 +1 +3 +5 +7 வரப்போகுது. சரியா? ஓகே. அப்போ இந்த உச்சேற்ற எண்ணுடைய சேர்வைகள் தான் எப்படி காணப்படும், உறுதியான சேர்வைகளாக காணப்பட போகுது. இங்கே என்ன சொல்லிடுறது வந்து -1 தொடக்கம் +7 வரையான உறுதியான ஒற்றையற்ற நிலைகளை வெளிக்காட்டும். அப்படி இல்லை, எல்லாத்துக்கும் அப்படி வராது. அப்போ இந்த ஒற்றையற்ற எண்களுடையதுகள் தான் உறுதியாக காணப்பட போகுது. ஸோ அந்த கூற்றை வந்து நாங்கள் அதால் பிளாண்டு எடுப்போம். அடுத்தது சி கூற்று, NH3க்கும் குளோரினுக்கும் இடையிலான தாக்கத்தில் உருவாகும் ஒரு சேர்வையின் நீர்க்கரைசல் வெளிற்றும் இயல்பை காட்டும். சரி, அதை பார்ப்போம். NH3 அமோனியாக்கும் குளோரினுக்கும் இடையில் தாக்கத்தால் என்ன உருவாகும், N2ம் HClலும் உருவாக போகுது. N2ம் HClலும் உருவாகும். சரியா? ஓகே. இதே நான் வந்து மிகையா அமோனியா போட்டா, மிகை அமோனியா சக Cl2 போட்டோம்டா என்ன வரும், N2ம் NH4Clலும் உருவாகும். N2ம் NH4Clலும் உருவாக போகுது. அதே அமோனியாவும் மிகை Cl2 போட்டோம்டா, மிகை குளோரின் மிகை Cl2 போட்டோம்டா என்ன வரும், NCl3யும் HClலும் வரப்போகுது. NCl3யும் HClலும் வரப்போகுது. இதில் இவர் எப்படியானவர்டா, இவர் தான் வெளிற்றும் இயல்பை காட்டக்கூடியவராக காணப்படுவார். சரியா? இவர் வந்து எப்படியானால் வெளிற்றும் இயல்பை வந்து காட்டக்கூடிய ஆளாக காணப்பட போகிறாரு. சரியா? அப்போ அப்படி பார்த்தோம்னா ஒரு சேர்வையில் நீர்க்கரைசல் தாக்கத்தை உருவாகும் ஒரு சேர்வையின் நீர்க்கரைசல் வெளிற்றும் இயல்பை காட்டும் அப்படின்றது அந்த கூற்று சரியாக எடுப்போம். அடுத்தது டியில், செறிந்த H2SO4வை KCl, KBr, KI என்பவற்றுடன் தனித்தனி தாக்க விடுவதன் மூலம் முறையே Cl2, Br2, I2 என்பவற்றை தயாரிக்க முடியும். இல்லை பார்ப்போம். Cl- Br- I-.
இதை ஒட்சியேற்றத்துக்கு குளோரின் புரோமின் அயடின், அதில் புரோமினையும் அயடினையும் மட்டும்தான் H2SO4 இல்லாட்டி HNO3 அப்படியானாக்கள் ஒட்சியேற்றுவாங்க. குளோரினை ஒட்சியேற்ற அளவுக்கு பவர் இல்லை இதுக்கு H2SO4க்கும் HNO3க்கும். சரியா? ஓகே, அப்போ அப்படி பார்த்தோம்னா H2SO4 வந்து என்ன செய்யாது, குளோரினை வந்து ஒட்சியேற்றாது. அப்போ இங்கே வந்து குளோரினையும் சேர்த்து தந்துருதால அந்த கூற்றை வந்து நாங்கள் டி கூற்றை பிள்ளாண்டு எடுக்க போகிறோம். அப்போ இங்கே வந்து சி கூற்று மட்டும்தான் சரியாக வரும். தவறான கூற்றுக்கள் கேட்டதால் ஏபிடின்னு வரப்போகுது. 5th ஆன்சர் ஏபிடின்னு வரதால 5th ஆன்சர் வரும். சரி, 15வது கேள்வி. இங்கே இப்படி ஒரு சேர்வையோட தந்துட்டு சொல்கிறாங்க. எனும் சேர்வை தொடர்பான சரியான கூற்றுக்கள் எவைன்னு கேட்குறாங்க. சரி, பார்ப்போம். ஏ கூற்று, மெக்னீசியம் உலர் ஈதருடன் பரிகரிப்பதன் மூலம் கிரிக்னார்ட் சோதனை பொருள் ஒன்றை தயாரிக்க முடியும் அப்படின்னு சொல்லி. சரி, வளமையாக ஒரு அட்கைல் ஹேலைட் வந்தேன்டா RCl, அதுக்கு நாங்கள் வந்து மெக்னீசியம் உலர் ஈதர் போட்டோம்டா என்ன நடக்கும், எனக்கு வந்து இது ஒரு கிரிக்னார்டின் சோதனை பொருளாக மாறும். RMgCl மாறப்போகுது. ஆனால் இங்கே வந்து கொஞ்சம் மாறி வரும். ஏண்டா கிரிக்னார்டின் சோதனை பொருள் உலர் ஈதர். சரியா? இப்போ இங்கே மெக்னீசியம் உலர் ஈதர் நான் போடக்கொள்ள அந்த மெக்னீசியம் உலர் ஈதர்ன்றது வந்து ஒரு எப்படியான சேர்வைண்டா ஒரு காரமுடைய சேர்வை. சரியா? ஒரு காரம் இயல்புடைய ஒரு சேர்வை. சரியா? அந்த கார இயல்புடைய சேர்வை வந்து இங்கு உள்ள ஃபீனோலால் நியூட்ரலைஸ் பண்ணப்படும். அப்படின்ட்டா இதை வந்து கார இயல்பு குறைச்சப்படும். சரியா? ஆகவே இங்கே வந்து சேர்ற அந்த குளோரின் வந்து இது இன்னைக்கு MgCl மாறுற அந்த இயல்பு வந்து குறைய போகுது. சரியா? இங்கே வந்து OH வந்து என்ன செய்யும், இந்த MgCl RMgCl அந்த கார இயல்பை வந்து குறைச்சும். சரியா? கார இயல்பை குறைச்சிருந்தாலும் என்ன நடக்கும்டா குளோரினோட சேர்ற அளவு வந்து குறைய போகுது. சரியா? குறையிறதால இங்கே வந்து எப்படியான தாக்கம் நடக்காது, கிரிக்னார்டின் சோதனை பொருள் உருவாகிற அந்த தாக்கம் வந்து நடக்காமல் போகும். ஆகவே ஏ கூற்று எப்படி பிழையானதாக வரும். அடுத்தது பி கூற்று, HBr இடுவதன் மூலம் ஒளியியல் சமபகுதியத்தை காட்டும் சேர்வையை பெற முடியும். சரி, பார்ப்போம். HBr போட்டாண்டா ஹைட்ரஜன் குறைஞ்ச கார்பனோட பிஆரும் ஹைட்ரஜன் கூடின கார்பனோட டபுள் பொண்டில் இல்லாட்டி ட்ரிபிள் பொண்டில் ஹைட்ரஜன் குறைஞ்ச கார்பனோட பிஆரும் ஹைட்ரஜன் கூடின கார்பனோட என்ன செய்ய போகுது, ஹைட்ரஜனும் சேரப்போகுது. அப்போ இங்கே பார்ப்போம். நான் இங்கே ஹைட்ரஜன் சரி, நான் இது வந்து இப்படி எழுதுறேன். CH2Cl ஆகவும் இங்கே எனக்கு வந்து புரோமின் சேரப்போகுது. புரோமின் சேர்ந்தாண்டா என்ன நடக்கும், CH2 எனக்கு வந்து அப்படியே கார்பன் சங்கிலி வரப்போகுது. சரியா? கார்பன் சங்கிலி பென்சீன் வலையம் வரப்போகுது. சரியா? இது வந்து ஒரு எப்படியான சேர்வை, ஒரு சமச்சீரற்ற கார்பனை கொண்ட சேர்வையாக காணப்படுது. சரியா? அப்போ சமச்சீரற்ற கார்பனை கொண்டதாக வந்து காணப்பட்டது வந்து ஒளியியல் சமபகுதிய தன்மையை வந்து காட்டப்போகுது. சரியா? கைரல் கார்பன் சொல்லுவோம். இதே கார்பன் இப்போ வந்து ரெண்டு பக்கமும் புரோமின் சேரலாம் இல்லையா? இங்கே புரோமின் சேர்த்து பார்த்தா எப்படி வரும், புரோமின் சேர்த்தாண்டா இங்கே புரோமின் ஹைட்ரஜன் குளோரின் இங்கே வந்து இந்த கார்பன் சங்கிலி அப்படியே வரப்போகுது. சரியா? இதுவும் ஒரு எப்படியான சேர்வை, ஒளியியல் சமபகுதியத்தை காட்டக்கூடிய சேர்வை தான். சரியா? சரி, அப்போ அப்படி பார்த்தோம்னா ஒரு ஒளியியல் சமபகுதிய தன்மையை காட்டுற சேர்வைன்னு கேட்டில்லை தானே, அதை சுற்றியும் எங்களுக்கு வந்து அந்த கூற்றை வந்து எப்படியா எடுக்கலாம், சரியான கூற்றா எடுக்க இயலும். அடுத்தது சி கூற்று, NaOH நீர்க்கரைசலுடன் கருநாட்ட பிரதியீட்டு தாக்கத்தில் ஈடுபடாது அப்படின்னு சொல்லி. அப்படி இல்லை, பிழையான கூற்று. எப்படின்னா இங்கே வந்து ஒரு படி தாக்கம், அதாவது இந்த Cl வந்து நான் கலட்டினோண்டா இன்றைக்கி வர C+, எனக்கு வர கார்போகட்ரைன் வந்து எப்படியானது, கார்போகட்ரைன் வந்து முதல் கார்போகட்ரைனாக காணப்படும். அது எப்படியானதுன்றா அதோட டபுள் பொண்ட் வந்துறதால இது வந்து உறுதி குறைஞ்சதாக காணப்பட போகுது. ஆகவே இது வந்து நேரேற்றப்பட்ட கார்பனாக வந்துச்சுண்டா, குளோரின் அகற்றிட்டு நேரேற்றப்பட்ட கார்பனாக வந்துச்சுண்டா அதோட டபுள் பொண்டும் வரதால அதோட உறுதி எப்படி இருக்கும், சரியான குறைவாக காணப்படும். சரியா? ஓகே, அப்போ அதை அப்படி மாறாமல்
எங்களுக்கு வந்து குளோரினை கலட்டிட்டு OH வந்து அங்கே புகுத்தணும்டா அதுக்கு என்ன செய்யணும்டா ஒரு படியில் தாக்கம் நடக்கும். சரியா, ஒரு படியில் தாக்கம் நடக்கும். ஃபஸ்ட்டாக வந்து OH வந்து இதை வந்து அடித்தும் அதே நேரம் இது வந்து கலண்டு வெளியே போகும். சரியா, ஓகே. அப்போ இங்கே வந்து கருநாட்ட பிரதியீட்டு தாக்கத்தில் ஈடுபடாதுன்னு சொல்லி கருநாட்ட பிரதியீட்டு தாக்கத்தில் ஈடுபடும். ஆகவே அந்த கூற்று வந்து பிழை. அடுத்தது டி கூற்று, கூட்டல் தாக்கத்தில் மட்டும் ஈடுபடும் அப்படின்னு சொல்லி இல்லையா. இங்கே வந்து பிரதியீட்டு தாக்கம் தான் நடக்குது, கூட்டல் தாக்கத்தில் மட்டும் ஈடுபடுறல்ல. சரியா, ஆகவே அந்த கூற்று பிழை. அப்போ இங்கே வந்து சரியான கூற்றுக்கள் தான் கேட்டீங்க, பி மட்டும்தான் சரி. ஆகவே இதுக்கு வந்து 5th ஆன்சர் சரியான ஆன்சராக வரப்போகுது. சரி சரி, எங்களோட 3வது ப்ரொஜெக்டையும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இதன் மூலமாக நிறைய பிரயோசனங்கள் வந்து நீங்கள் பெற்றுக்கொண்டிருப்பீங்கன்னு நினச்சிறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். இப்படி ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்று நடக்குதுன்ற ஒரு நியூஸை வந்து ஷேர் பண்ணி அவங்களுக்கும் ஜாயின் ஆக சொல்லுங்கள். சரியா, இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து எங்களுக்கு வந்து நிறைய பேப்பர்களை வந்து இன்ஷா அல்லாஹ் நான் வந்து சேர்ந்து செய்வோம். சரியா, ஓகே. எனக்கு வந்து கண்டெக்ட் பண்ணுறதுக்கு வந்து இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ண சொல்லுங்கள். 07194820994. சரியா, ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.